ஓகே. அடுத்து 33 பாருங்க. 33 34லேருந்து பார்ப்போம். அதுவும் ஓகே. 34 வரை சொல்லியிருக்கோம். 35 வரைக்கும் ஓகே. மாடல் லிஸ்ட் 5 ஓகே. லாஸ்ட் மாடல் லிஸ்ட். இதுல வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஜஸ்ட் 34வது கொஸ்டின் வரையும் பார்த்துருக்கோம். ஏன்னா லாஸ்ட்டா வந்து மார்னிங் வந்து மாடல் லிஸ்ட் 4 முடிச்சுட்டு தான் இத ஆரம்பிச்சோம். அதனால தான் 34 கொஸ்டின் வரையும் தான் பார்த்துருக்கோம். இப்ப அதோட கன்டினியூஷன் தான். ஓகே. கிட்டத்தட்ட 100 கொஸ்டின் டார்கெட் பண்ணோம். ஓகே. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஃபார் மெம்பர் வந்து கியூஆர்ன்னு குடுத்துட்டாங்க. ஒரு பிக்யூஆர்ன்னு பொதுவா ஒரு கண்டிஷன் குடுக்க மாட்டாங்க. ஒரு பிரைவேட் செக்ஷன் தான் ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்படி குடுத்துட்டாங்கன்னா நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ரஃப்பா வச்சுக்கிடுங்க. இங்க எது ஜாயிண்ட் வந்து இதுல எது பாருன்னு பாருங்க. 4 பைகள் இருக்கு. இங்க எது பாருங்க. இங்க வந்து 4 பைகள் இருக்கு. அவன் ஜஸ்ட் எது கேட்டிருக்கான் அப்படின்னா, இந்த கியூலேருந்து எது கேட்டிருக்கான்? கியூஆர் தான் கேட்டிருக்கான். ஓகே. கியூலேருந்து ஆர் தான் கேட்டிருக்கான். அதே பிக்சரா தான் நீங்க கன்சிடர் பண்ணணும். அப்ப நீங்க இத போட்டீங்கன்னா பளபளன்னு பெருசா வரும். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிடுங்க. ஆ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர்னா கீழ உங்களுக்கு சம்மேஷனா டோட்டல் ஸ்டிஃப்னஸ் போடணும். மேல வந்து அந்த இண்டிவிஜுவல் ஸ்டிஃப்னஸ் கியூஆர்னா அதோட இண்டிவிஜுவல் போடணும். இப்ப 2 பக்கம் பிக்ஸ்டுனா 8E/Lன்னு வரும். இங்க வந்து பாரின் பிக்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா 4E/Lன்னு வரும். EL கேன்சல் பண்ணா 4 2 8 அப்ப 1/2 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே. அப்ப இது மாரிலாம் கேட்க மாட்டான் பாத்துக்கிடுங்க. அதுக்கடுத்து ரியாக்ஷன் லோகஸ் இன் எ 2 கான்ஜுகேட் செமி சர்க்கிள் ஆர்சிசி அப்படின்னு குடுத்துருக்கான். அவங்களுக்கு ஆல்ரெடி குடுத்துட்டேன். ஹாரிசான்டல் ரியாக்ஷனா இருக்கட்டும், வெர்டிகல் ரியாக்ஷன்ஸா இருக்கட்டும். எல்லாமே எப்படி இருக்கும்னா ஸ்ட்ரெய்ட் லைன்ஸா தான் இருக்கும். அப்ப ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. அடுத்து 37 பாருங்க. என்ன குடுத்துருக்காங்கன்னா பெண்டிங் மூவ்மெண்ட் அடுத்த பிக்ஸ்ட் எண்ட் அப்படின்னு தான் கேட்டிருக்கான். அதாவது இது வந்து ஒரு அப்ஜெக்டிவ்ல தான் கட் பண்ணி குடுத்துருக்கான் அந்த கொஸ்டின்ஸ். ஆனா அப்ஜெக்டிவ்க்கு ஆன்சர் வந்து WSW 20 சாரி 60 குடுத்துருக்கான். ஆனா நமக்கு பிக்ஸ்ட் மூவ்மெண்ட் ஏ தான் கேட்டிருக்கான். பிக்ஸ்ட் மூவ்மெண்ட்ங்கும்போது உங்களுக்கு இந்த கேஸ்க்குலாம் படிச்சிருப்பீங்க. அப்ப வந்து மேக்ஸிமம் இந்த இடத்துல தான் லோட் இருக்கு. அப்ப அங்க தான் WL2 பை 20 வருது. அது இங்க வந்து WL2 பை 30 வரும். இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. இந்த கொஸ்டின் அவன் வந்து டி குடுத்துருக்கான். என்ன நோக்கத்துல குடுத்துருக்கான்னு தெரியல. ஆனா உங்களுக்கு பிக்ஸ்ட் எண்ட் மூவ்மெண்ட்னாவே 2 பிக்ஸ்ட் எண்ட்ல என்ன எண்ட் மூவ்மெண்ட் வருது அப்படின்னு தான் பார்ப்பீங்க. WS2 20 30 உங்களுக்கு தெரியும். அத ஞாபகமோட வச்சுக்க சொன்னேன். கீழ பெரிய நம்பர் இருந்துச்சுன்னா மேல சின்ன வேல்யூ கிடைக்கும். அப்ப வந்து லோட் அதிகமா இருக்குது இந்த இடத்துல தான். அப்ப அந்த இடத்துல தான் என்ன செய்யணும்? கீழ சின்ன வேல்யூ வர மாரி பெரிய வேல்யூ மேல வந்து பெரிய வேல்யூ வரணும். அப்ப கீழ சின்ன வேல்யூ வரும். அத குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஜஸ்ட் இது வந்து ஆன்சர் வந்து நீங்களா தான் அங்க கொஸ்டின் வந்து எப்படி குடுத்தோ அந்த மாரி எடுத்துக்கணும். ஓகே. அதுக்கடுத்தது 3 மொமெண்ட் தியரம் ஃபைண்ட் ஈல்ட்ஸ் எக்ஸ்டென்சிவ் யூஸ்ன்னு குடுத்துருக்கான். தியரம் ஆஃப் 3 மொமெண்ட்ஸ்னாவே ஒரு கன்டினியூஸ் பீம் இருக்குல்ல, அதுதான் ஒர்க் அவுட் ஆகும். கன்சிஸ்டன்சி டிஃபார்மேஷன் சொல்லுவாங்க இது. ஓகே. அது கூட ஒரு ஃபார்முலாவோட இருக்கும். அதாவது அது உங்களுக்கு 2 ஸ்பேன் எடுத்துக்கணும். M1 இன்டு I1 எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஃபார்முலா. ஓகே. ஓகே. அதாவது M1 இன்டு ஆ இங்கிட்டு வந்து உங்களுக்கு L1 பே EI அப்படின்னு எடுத்துக்குவாங்க. இல்லாட்டி E வந்து டோட்டலா இங்கிட்டு இங்கிட்டு கழிச்சலாம் I1 பிளஸ் 2 இன்டு MB எடுத்துக்கிட்டு அதுக்கடுத்து அதே மாரி அ I I1 பை L1 பிளஸ் I2 பை L2 வச்சுக்கிட்டு பிளஸ் MC எடுத்துக்கிட்டு அது மாரி I2 பை L3 எடுத்துக்கிட்டு இங்கிட்டு மைனஸ் 6 A1 X1 பை L1 ஆ A1 அப்படின்னு எடுத்துக்குவாங்க. அது மைனஸ் 6 AB X2 பை L1 ஆ சாரி I2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். டோட்டலா எடுக்கும்போது I லாம் கேன்சல் ஆயிரும். Eயும் கேன்சல் ஆயிரும். அப்படிங்கிற மாதிரி நீங்க பார்த்துக்கணும். ஓகே. ஓகே. இங்க என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா, தியரம் சாரி இந்த 3 மொமெண்ட் தியரம் ஃபைண்ட் ஈல்ட்ஸ் எக்ஸ்டென்சிவ் யூசிங்ன்னு கேட்டிருக்கான். அப்ப என்ன சார் வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கன்டினியூஸ் பீம். ஓகே. அப்ப அனாலிசிங் 38 பாருங்க. அப்ப ஆ அனாலிசிங் ஃபர்ஸ்ட் வந்து இங்க என்ன பண்ணா டிடர்மினன்ட் பீம்னு குடுத்துருக்கான். கண்டிப்பா வந்து இது வந்து ஒரு கன்டினியூஸ் பீம் தான் வரும். இன்டிடெர்மினன்ட் பீம்ல தான் வரும். ஸோ நமக்கு ஃபோர்ஸ் மெத்தட் எப்படி ஈக்குவல் மெத்தட், காம்பேட்டிபிலிட்டி மெத்தட் அதாவது ஃபோர்ஸ் மெத்தட் பார்க்கணும்ல அது ஒரு ஃபோர்ஸ் மெத்தட். அப்ப டிடர்மினன்ட் வராது. இங்கேயே கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்து அனாலிசிஸ் கன்டினியூஸ் பீம் குடுத்துருக்கான். அப்ப இது ஓகே தான். சப்போர்ட் செட்டில்மென்ட். அனாலிசிஸ் பிக்ஸ்ட் எண்ட் பீம்ஸ் ஓகே. அந்த கன்டினியூஸ் பீம்ல பிக்ஸ்ட் எண்டட் பீம்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப இது கரெக்ட். அப்ப பி அதிகமா பி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில கேசஸ்ல ஸ்பெஷல் லோட் கேசஸ்ல உங்களுக்கு பிக்ஸ்ட் பீம் யூஸ் பண்ணலாம். இதே வந்து உங்களுக்கு பர்టిక్యులரா குடுத்துட்டான். யூடிஎல் நார்மல் மிட் பாயிண்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து மோர் சிஆர்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுலயே நீங்க கண்டுபிடிக்கும்போது உங்களுக்கு
ஒரு ஃபிக்ஸ்டு என்டிபில வந்து மிட் பாயிண்ட் லோடோ ஒரு யூடில ஆக்ட் ஆகும்போது உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி டிஃபார்மேஷன் மெத்தட் எடுத்தா நீங்க ரியாக்ஷன் என்ன, ஆர்இஆர்பி என்ன ரியாக்ஷன், அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு ப்ராப்ளி கேண்டிலருக்கு அதிகமா யூஸ் பண்ணியிருப்பீங்க. கன்டினியூஸ் பீமுக்கும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதே ஃபிக்ஸ்டு பீமுக்கு அதிகமா மோர்ஸ் தியரம் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வந்து அ இது யூஸ் பண்ணி கொண்டு வருவாங்க. தியரம் ஆஃப் த்ரீ மோட்ஸ்ன்னு சொல்லி கன்டினியூஸ் பீம் யூஸ் பண்ணுவாங்க. அ அது வந்து ஒவ்வொருத்தங்கள பொறுத்து. ஆனா மேக்ஸிமம் காலத்துல நீங்க சால்வ் பண்ணியிருக்கிறது ஃபிக்ஸ்டு பீமுக்கு தான் சால்வ் பண்ணியிருப்பீங்க. எது? நம்மளோட மோர்ஸ் தியரம். அதே கன்டினியூஸ் பீமுக்கு அது நார்மல் ஸ்பே குடுக்காம சார் ஐ மீன் பிரேம்ன்றது செக்ஸரா குடுக்காம குடுத்திருந்தான் அப்டின்னா, நார்மலா வந்து இது யூஸ் பண்ணியிருப்பீங்க. தியரம் ஆஃப் த்ரீ மோட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதுலயும் ஒரு சில மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட், ஸ்லோப் ரிஃப்ளெக்ஷன் மெத்தடுமே என்ன டேட்டா கேட்கறான் அப்படிங்கிற டார்கெட் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. ஓகே. அப்ப என்ன சார் வரும் அப்படின்னா, பியும் கரெக்ட், சியும் கரெக்ட். அப்ப டி போத் பி அண்ட் சி கரெக்ட். ஓகே. 39 பாருங்க. The M divided by EA diagram of a real beam became the ஓகே. அதாவது என்ன செய்வோம்னா, அப்ப அந்த M by சார் EA diagram சொல்லுங்க. ஹலோ சார். சொல்லுங்க சார் சார். போன கொஸ்டின் இருக்குல்லைங்க சார், போன கொஸ்டின் டவுட் சார். அதில் வந்து இப்போ 3 மூமெண்ட் இருக்குல்லைங்க சார், ஆ. அதில் வந்து அந்த கண்டிஷனில் வந்து ட்ரஸ்ஸுக்கும் ஃபிக்ஸட் எண்ட் கண்டிஷனுக்கும் அப்ளை பண்ணக்கூடாது தான் சார் வரும். 3 மொமெண்ட்ஸ் வந்து 3 மூமெண்ட் ட்ரஸ்ஸஸ்க்கு, பிரேம்டு செக்ஷனுக்கும் அப்ளை பண்ண மாட்டோம். அதே மாதிரி ஃபிக்ஸட் சப்போர்ட்டுக்கும்னு சொல்லி கண்டிஷன் வரலைங்க சார், ரெண்டுக்குமே வராதுங்க. அப்படி இல்ல சார். ஃபிக்ஸ்ட் அண்ட் பீம்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க சார். ஒரு சில கேஸஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு பண்ண மாட்டாங்கன்னா, அறவே பண்ண மாட்டாங்க அப்படின்னா, ட்ரெஸ்ஸஸ்க்கும் பிரேம்டு செக்ஷனுக்கும் தான் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். ஓகே ஓகே. சார். அதாவது உங்களுக்கு பிரேம்டு செக்ஷனுக்கு வந்து மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். ஓகே. யூஸ் பண்ணுவாங்க சார். கன்டினியூஸ் பீம் அதாவது இங்க பி இருந்து சி ஆப்ஷன் இருக்கிறதுனால ஃபிக்ஸ்டு எண்டட் பீம்ஸ்ல ஒரு சில கேஸஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றேன். புரியுதா நான் சொல்றேன்? ஓகே. அடுத்து இந்த M divided by EA diagram of a real beam. சார் தெரிஞ்சுக்கிறதுங்க இதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. ட்ரெஸ்ஸஸ் பிரேம்டு செக்ஷனுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே. அடுத்து இந்த M divided by EA diagram of real beam ஆல்ரெடி நான் கொடுத்துருக்க ஃபுல் டிஸ்ப்ளே ஒரு நார்மலா ஒரு சிம்பிள் சப்போர்ட் பீம் இருக்கு. அதுக்கு சிஎன் கோர்ஸ் வரையறீங்க, பெண்டிமோ டயக்ராம் வரையறீங்க. அந்த பெண்டிமோ டயக்ராம் வரக்கூடிய அந்த மொமெண்ட் இருக்கும்ல, அப்படியே அந்த மொமெண்ட்ட EA ஆல டிவைட் பண்ணா அந்த டயக்ராமா எதுக்கு கன்வெர்ட் ஆயிரும் அப்படின்னா, கான்ஜுகேட் பீம்ல லோ டயக்ராமா கன்வெர்ட் ஆயிரும். அதான் சொல்லியிருக்கேன். அப்ப M by EA diagram of a real beam became the அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப எது சார் அப்படின்னா, அது வந்து கான்ஜுகேட் பீம்ல லோ டயக்ராமா இருக்கு. இப்ப லோ டயக்ராம் ஆஃப் கான்ஜுகேட் பீம். சும்மா ஒரு சிம்பிள் கேஸ் எடுத்துக்கங்க. மிட் பாயிண்ட் லோட் வருது. இதுக்கு பெண்டிமோ டயக்ராம் என்ன சொல்லுவீங்க? WL/4ன்னு சொல்லுவீங்களா? WL/4 தான் மேக்ஸிமம் பெண்டிமோ இங்க இருக்கு. இத அப்படியே லோடா மாத்துறேன். எப்படி மாத்துறேன்னா, இந்த Mங்கிறது WL/4. அப்ப WL4 இன்டு வகுத்தல் E அப்படின்னு போறோம். அப்ப இது என்ன ஆயிரும் அப்படின்னா, கான்ஜுகேட் பீமுக்கு லோ டயக்ராமா மாறிடும். ஆனா ஆக்சுவலா ரியல் பீமுக்கு இது பெண்டிமோ டயக்ராம். ஓகே. அடுத்து அப்ப இதுக்கு என்ன சார் வரும் அப்படின்னா, லோ டயக்ராம் ஆஃப் ஏ கான்ஜுகேட் பீம். பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதுக்கு ஸ்லோப் ரிஃப்ளெக்ஷன் மெத்தட் யூஸ் கொடுத்துருக்கான். அது என்னன்னா உங்களுக்கே தெரியும். ஸ்லோப் ரிஃப்ளெக்ஷன் வந்து அதாவது மொத்தம் ஃபோர்ஸ் மெத்தட், ஸ்டிஃப்னஸ் மெத்தட் இருக்கு. அதாவது ஐ மீன் ஃபோர்ஸ், டிஸ்பிளேஸ்மென்ட் இப்படி இருக்கு. ஃபோர்ஸ் தான் நம்ம காம்பாட்டபிலிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னா சொல்லுவோம். அதே மாதிரி நம்மளுடைய ஸ்டிஃப்னஸ், டிஸ்பிளேஸ்மென்ட், ஈக்விலிபிரியம் அப்படின்னா இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய மூணுக்கும் வெவ்வேறு நேம் இருக்கு. இந்த ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன், மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், ஹாரிஸ் மெத்தட், ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் மெத்தட் இது எல்லாமே எந்த கிரேட்ல வரும் அப்படின்னா, நான் இப்ப சொன்னேன் டிஸ்பிளேஸ்மென்ட், ஈக்விலிபிரியம், ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு சொன்னா அந்த கேட்டகரிக்குள்ள வரும். அப்ப இங்க நான் சொன்னதுல ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கக்கூடியது. அப்ப ஈக்விலிபிரியம் மெத்தட், ஸ்டிஃப்னஸ் கோஎஃபிஷியன்ட் மெத்தட், டிஸ்பிளேஸ்மென்ட் மெத்தட் நமக்கு இருக்கும். ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட் இஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் மெத்தட். ஓகே. டிஸ்பிளேஸ்மென்ட் மத்த ரெண்டு கரெக்ட். டிஸ்பிளேஸ்மென்ட் மெத்தட். ஓகே. இது டிஸ்பிளேஸ்மென்ட் மெத்தட்லயுமே உங்களுக்கு வந்து மோஸ்ட் தியரத்தை யூஸ் பண்ணி தீட்டா டெல்டா கண்டுபிடிப்பாங்க. அப்ப இது கரெக்ட், இது கரெக்ட். இது கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு. டிஸ்பிளேஸ்மென்ட் மெத்தட் வச்சுட்டேன். மோஸ்ட் தியரத்தை டிஸ்பிளேஸ்மென்ட் மெத்தட்ல தீட்டா டெல்டா கண்டுபிடிப்பாங்க. அப்ப ஆர் ஈக்குவல் டு இஸ் கரெக்ட். ஓகே. அடுத்து பாருங்க 41. இதுக்கு ஆப்ஷன் இருக்காது. அதுல சி ஐ கொடுத்துருக்கான். ஐங்கிறது உங்களுக்கு தெரியல. மீடியம் ஆர் இன்டர்மீடியட் சொல்லுவாங்க. சிங்கிறது ஒரு இன்ஆர்கானிக் தியரி.
அப்ப ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. மீடியம் பிளாஸ்டிசிட்டி ஐ கண்டமினேஷன். அதுக்கடுத்து சிக்கு இன்ஆர்கானிக் கிளே. அப்ப ஏக்கு 1ன்னு இருக்கா? ஓகே. அடுத்து ஓங்கிறது என்ன? ஆர்கானிக். எழுங்கிறது என்ன? லோ பிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிறது குறிக்கும். அப்ப லோ பிளாஸ்டிசிட்டி ஆர்கானிசிட்டி. ஏன்னா ஆர்கானிக் வேற எதுவுமே இல்லை பாருங்க. அப்ப இதுதான். அப்ப பிக்கு என்ன சார் அப்படின்னா 3 ஆன்சர். ஆனா நீங்க பாருங்க 1 3 இங்க இருக்கு. ஓகே இருக்கு. அடுத்து எம்எல். எழுங்கிறது லோ பிளாஸ்டிசிட்டி. எம்ங்கிறது சீட்டை குறிக்கும். அப்ப இங்க இருக்குன்னு பாருங்க. அப்ப லோ பிளாஸ்டிசிட்டி வந்து லெஸ் than 35 கொடுத்துட்டான். அப்ப அதான் லோ பிளாஸ்டிசிட்டிக்கான வேல்யூ. லிக்விட் லெஸ் than 35 போகும்போது. அப்ப இன்ஆர்கானிக் சீட்லயும் கொடுத்தான். எம்முக்கு சீட்லயும் கொடுத்தான். அப்ப இது என்ன சார் வரும் அப்படின்னா சீக்கு 2. கரெக்டா தான் இருக்கு போலயே. ஓகே சார் கரெக்டா தான் இருக்கு. எஸ்டபிள்யூ அது வேற பொறுத்துக்க போல பாத்துக்கலாம். எஸ்டபிள்யூ வெல் கிரேடட் சாண்ட். ஃபர்ஸ்ட் உள்ள தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் சாண்ட் உள்ள தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். டபிள்யூ வெல் கிரேடட் கொடுத்தாச்சு. ரெண்டாவது தான் சாண்ட். அப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிக்கு 5. இப்போ 1 3 2 5. 1 3 2 5. இங்க சார் இருக்கு அப்படின்னா ஏஎக்ஸ் 5. பதினெட்டு. 42 பாருங்க. வாட்டர் இஸ் ஃப்ளோவிங் இன் அன் அப்வர்ட் டைரக்ஷன். அப்படின்னா ஐசி தான். எப்படி கேட்குறீங்க கண்டிஷன் தான். ஓகே தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் படிங்க. ஸ்ட்ரேட்டம் சாண்ட் வந்து 4 மீட்டர் திக் அண்ட் டோட்டல் ஹெட் டிஃபரன்ஸ் வந்து 2 மீட்டர் கொடுத்துட்டான். சி கிராவிட்டி கொடுத்துட்டான். ஓகே 2.5 தான் எம்எல் அப்படி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும் 2.6 தான். பாய்டேசி கொடுத்துட்டாங்க. ஃபேக்டர்ஸ் எப்படி எகைன்ஸ்ட் குயிக் சாண்ட் கண்டிஷன் அப்படின்னு. அப்போ உங்களுக்கு என்ன சார் வரும் அப்படின்னா நீங்க நார்மலா போட்டு நடப்பீங்களா போதும். வேற வர்றாங்க வீட்டு. ஓகே அப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம தெரியும் குயிக் கண்டிஷன் தெரிஞ்சு போச்சு. அப்ப ஐசி ஈக்குவல் டு ஜி மைனஸ் 1 தொடர்பு 1 சி. நம்ம தேவையான டேட்டா பாருங்க. ஜி இருக்கு. இதை வச்சா 1 வச்சிடலாம் போல. ஏன்னா 2.65 தானே. 2.65 மைனஸ் 1 வகுத்தல் 1 பிளஸ் 0.65. மேலே 1.65 தொடர்பு 1.65 அடிச்சா ஐசி கிரிட்டிக்கல் கிரேடியன்ட் 1 அப்படின்னு கிடைச்சு. அப்ப ஐசி ஈக்குவல் 1. ஓகே முடியல. அவன் என்ன கேட்கிறான்? the factor of safety against the quick and condition கொடுத்துட்டான். ஓகே factor of safety கண்டுபிடிக்கணும். அப்ப factor of safety equal to I critical தொடர்பு IX. இதான் பார்க்கலாம். அப்ப வந்து உங்களுக்கு IX கொடுத்துட்டானா சார் அப்படின்னா IX கண்டுபிடிக்கணும். ஓகே கொடுக்கல மேல. இப்ப IX ஈஸியா கண்டுபிடிச்சலாம் தான் கொடுத்துட்டானே. அதாவது நமக்கு சாண்ட் செட்டப் கொடுத்துட்டு 4 மீட்டர் திக்னு கொடுத்துட்டு டோட்டல் ஹெட் டிஃபரன்ஸ் 2 மீட்டர் கொடுத்து. அப்ப என்ன செய்யணும் நமக்கு? அப்ப IX equal to ஹெட் டிஃபரன்ஸ் மேல போட்டுக்கணும் எப்பயுமே. கீழே என்ன செய்வோம் அப்படின்னா லென்த் ஆஃப் தி ஃப்ளோ பாத் அப்படி இருக்கும். டிஃபரன்ஸ் லென்த் ஆஃப் தி ஃப்ளோ பாத். லென்த் ஆஃப் தி ஃப்ளோ பாத் அப்படி இருக்கும். ஹெட் டிஃபரன்ஸ் என்ன கொடுத்திருக்கான்? ஹெட் டிஃபரன்ஸ் வந்து 2 மீட்டர். அப்ப மேல போடுங்க. கீழே வந்து லென்த் ஆஃப் தி ஃப்ளோ பாத் அப்வர்ட் டைரக்ஷன் வருது. ஸ்டாண்ட் லென்த் ஆஃப் தி ஃப்ளோ பாத்னா அப்வர்ட் டைரக்ஷன்ல மூவ் பண்ணி வருது. ஸ்டாண்டோட திக் என்னது? 4 மீட்டர். அப்ப இதோட லென்த் என்ன? 4 தானே. 4. ஒரு இடம் 2 இங்க இடம் 4. அப்ப 0.5. அப்ப இங்க போடுங்க. ஐசி வந்து இப்பதான் கண்டுபிடிச்ச 1 கீழே 0.5. அப்ப ஃபேக்டர் செட்டி எவ்வளவு கொடுத்துன்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப 1 கீழே 0.5 எப்படி போடலாம்? 1 டிவைட் பை 2. அப்ப 2 மேல போயிருமா? அப்ப 2. அப்ப டி இஸ் தி டிஃபரன்ஸ். பாத்தீங்கன்னா கரெக்ட்டா வந்துருச்சு. இதெல்லாம் நேரே क्वेश्चन பார்த்தோம். ப்ராப்ளத்துல ரொம்ப ஓரி பண்ணிக்க வேணாம். அடுத்து A stratum side sample has moisture content கொடுத்துட்டான். W bulk density காமா bulk கொடுத்துட்டான். ஓகே submerged காமா டேஷ் கேட்டிருக்கான். உங்களுக்கே தெரியும் நம்மளா காமா டேஷ் பிளஸ் காமா டபிள்யூ ஈக்குவல் டு காமா சேட்னு முடிச்சிருக்கோம். அப்ப இங்க காமா சேட்ல காமா பல்க்னு எடுத்துக்கிட்டேன். அப்ப காமா டேஷ் பிளஸ் காமா டபிள்யூ ஈக்குவல் டு காமா பல்க். அப்ப நமக்கு என்ன வேணா சப்மர்ஜ்டு காமா டேஷ் தான் வேணும். அப்ப காமா பல்க்ல இருந்து காமா டபிள்யூ கழிச்சு. காமா பல்க் என்ன சார் அப்படின்னா 2. காமா இது வந்து உங்களுக்கே தெரியும் 1. ஓகே வாட்டருக்கு 1 எடுத்துக்கணும். ஏன்னா சி பை சிசி இதெல்லாம் கொடுத்துட்டா 1 எடுத்துக்கணும். அப்ப என்ன சார் வரும்? 2 ஒரு பட்சம் 1 சி பை சிசி. இதான் என்னுடைய காமா டேஷ். எங்க இருக்கு? சிசி கொடுக்கணும்னா கவனம் பி செகண்ட்ஸ். அடுத்து பாருங்க 44 வால்யூமெட்ரிக் எக்ஸ்பான்ஷன். வால்யூமெட்ரிக் எக்ஸ்பான்ஷன்னா ஒரு பொருள் ஊதுதுன்னு அர்த்தம். ஐ மீன் ஊதுதுன்னா எப்படி சொல்றது? உங்களுக்கு வீங்கிறதுன்னு சொல்லுவோம்ல, உப்புறது அது மாதிரி தான்.
அப்ப சாயில் டியூ டு சியர் இன் எ ட்ரெயின்டு சியர் டெஸ்ட் இஸ் கால்ட் அப்படின்னா டைலர் டென்ஸ்னு சொல்லுவோம். விங்கிறது சி இஸ் கரெக்ட் ஆன்சர். 45 பாருங்க. ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் தி சாண்ட் இண்டிகேட்ஸ். ஓகே, ஒரு சாண்டோட ரிலேட்டிவ் டென்சிட்டி எது சார் மென்ஷன் பண்ணுது அப்படின்னா அது காமா டி தான் சொல்றாங்க, ஸ்ட்ரென்த் தான். அப்ப வந்து சாண்ட் எந்த அளவுக்கு லூஸ்னஸா இருக்கு அப்படிங்கறத இண்டிகேட் பண்ணும் ரிலேட்டிவ் டென்சிட்டி. சாரி, டென்சிட்டி. அப்ப என்ன சார் வரும் அப்படின்னா லூஸ்னஸ் ஆஃப் சாண்ட் வந்து மென்ஷன் பண்ணும். வி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்து டஃப்னஸ் இண்டெக்ஸ். டஃப்னஸ் இண்டெக்ஸ்னா என்ன சொல்லுவோம்னா ஐடின்னு சொல்லுவோம். அது என்ன செய்யும் அப்படின்னா அதாவது உங்களுக்கு தெரியும் டஃப்னஸ் இண்டெக்ஸ் வந்தாவே நம்ம எதை படிப்போம், லிக்விட் லிமிட் பிளாஸ்டிக் லிமிட் அந்த டாபிக்ல தான் படிப்போம். அது என்ன செய்யும் அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் லிமிட்ல இந்த அளவுக்கு சிஎஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். எங்க இருக்குன்னு பாருங்க. இது கம்ப்ரசிபிலிட்டியை பத்தி பேசுது, பெர்மியபிலிட்டியை பத்தி பேசுது, வேரிங் கெபாசிட்டி பத்தி பேசுது, சிஎஸ் பத்தி பேசுது. இதுல பிளாஸ்டிக் லிமிட்ல டி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, அதே டஃப்னஸ் இண்டெக்ஸ்ங்கிறது பிளாஸ்டிக் இண்டெக்ஸோட ஃப்ளோ இண்டெக்ஸ். அதை பார்க்கலாம் மட்டும் கண்டுபிடிக்கலாம். பிளாஸ்டிக் இண்டெக்ஸ்ங்கிறது WL மைனஸ் WPன்னு உங்களுக்கு தெரியும். ஃப்ளோ இண்டெக்ஸுக்கு வாட்டர் கண்டென்ட் எவ்வளோ சேஞ்சஸ் ஆகுது, WL மைனஸ் WT லாக்கா எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃப்ளோஸ் இன்ட்டு இன்னொன்று போட்டால் உங்களுக்கு கிடைச்சிடும். அவ்வளோதான். ஓகே, 47 பாருங்க. மெயின் டிஃபரன்ஸ் இன் போர்சனஸ் அண்ட் வெஸ்டர்கார்ட் தியரி இஸ் டியூ டு நார்மல் சாயிலுக்கு போர்சனஸ் யூஸ் பண்ணலாம், லேயர்டு சாயில் சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டிஃபைட் சாயிலுக்கு வெஸ்டர்கார்ட் யூஸ் பண்ணலாம். அப்போ இது என்ன செய்யுது அப்படின்னா கன்சிடரேஷன் ஆஃப் டிஃபரண்ட் சாயில் மாடலஸ் வேல்யூ. ஓகே, அது லேயர்டு சாயிலா நார்மல் சாயிலா அப்படின்னா அந்த டிஃபரண்ட் சாயில் மாடலஸ் வேல்யூ இன்ஸ் மாடலஸ் வேல்யூ பொறுத்து மாறுபடுது. யாரு போர்சனஸும் வெஸ்டர்கார்டும் மாறுபடுது. அப்ப கன்சிடரேஷன் ஆஃப் இதான் சேம் டிஃபரண்ட் சாயில் மாடலஸ் வேல்யூ. அப்ப இது சப்டென்ஸ். 48 பாருங்க. டிட்டர்மினேஷன் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டி. ஓகே, ஓகே, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டி by means of field pumping test கொடுத்துருக்காங்க. field pumping testனாவே sand gravel தான் வரும். இங்க sand soil கொடுத்துருக்காங்க, sand gravel இதுல தான் யூஸ் பண்ணுவாங்க. V is the correct answer. Okay. அதாவது இதுவே சில கண்டிஷன்ஸ் பம்பிங் டெஸ்ட்ல சில கண்டிஷன்ஸ் என்ன சார் அப்படின்னா சாயிலுக்குள்ள வாட்டர் வந்து ஃப்ரீயா ஃப்ளோ ஆகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது குளோரைட் மெஷர்மெண்ட் வந்து நம்ம அப்ப ஈஸியா அப்டேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும், அக்யூரேட் ஆகும். மூணாவது டாஸ்ல வேலிடா இருக்கு. அதான் ஆனா நமக்கு வந்து உங்களுக்கு இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் முடிச்சு போயிடும். வாட்டர் ஃப்ளோங்கிறது வெரி 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 லோவா இருக்கும். யாருக்கு ஒரு சாஃப்ட் கிளே, ஸ்ட்ரிப் கிளே, மெரைன் கிளே இது மாதிரி லோ பெர்மியபிலிட்டி கேட்டகரியில அப்ப அங்கேயே தான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ சாண்ட் கிராவல் தான் நமக்கு எப்படி இருக்கும், ஃப்ளோ ஆஃப் வாட்டர் நல்லா இருக்கும், அக்யூரேட் ஃப்ளோ ரேட் வேல்யூ வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணிக்க முடியும். டாஸ் தான் வேலையில முக்கியமான விஷயம். ஓகேவா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். பெர்மியபிள் சைட்ஸ் எல்லாமே எக்ஸாம்பிள் லைக் சாண்ட் கிராவல். ஓகே, ஓகே, அதாவது பீரியட்ல பம்பிங் டெஸ்ட். ஓகே, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கன்சாலிடேஷன் இஸ் யூஸ்டு ஃபார் கால்குலேட்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் செட்டில்மெண்ட் எவ்வளவு நடக்குது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கன்சாலிடேஷன் நம்ம கால்குலேஷன் பண்ணுவோம். அப்ப எங்க இருக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏவே வந்து ரேட் ஆஃப் செட்டில்மெண்ட். ஓகே, ஒவ்வொரு டயத்துக்கும் தகுந்த மாதிரி செட்டில்மெண்ட் ரேட் ஆஃப் எவ்வளவு நடந்துட்டு இருக்கு. அப்ப ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் இன் சாயில் இஸ் ஸ்ட்ரெஸ் கேரிட் பை தி அப்படின்னு கொடுத்துருக்கு. எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ்ங்கிறது என்ன, ஒரு சாயிலோட கிரெயின்ஸ் ஒரு சாயில் கிரெயின்ஸ் மேல கான்டாக்ட் ஆகி எந்த அளவுக்கு போர்ஸ் எடுக்குது. அதுல வாட்டர் போர்ஸ் சொல்லக்கூடிய நியூட்ரல் போர்ஸை கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்ப ஃபார்முலாவே சிக்மா டேஷ் ஈக்குவல் டு சிக்மா மைனஸ் மியூ தான் இருக்கும். அப்ப போர் வாட்டர் பிரஷர் ஈக்குவல் டு 0 ஆயிரும். அதான் ஐ மீன் ரிமூவ் பண்ணிடுவோம். ஜஸ்ட் சாயில் கான்டாக்ட் ஆயிருக்கிறதுல இவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்குது அதையும் பார்ப்போம். அப்ப என்ன சார் வரும் அப்படின்னா சாலிட் பிரஷர் இந்த சாயில் மாஸ். ஓகே, ஜஸ்ட் சாயில் பார்ட்டிகல் வந்து எப்படி கான்டாக்ட் ஆகி ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு தான் பார்ப்போம். அப்ப டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, உள்ளுக்குள்ள ஏரோ வாட்டரோ எதுவுமே கன்சிடர் பண்ண மாட்டோம். அடுத்து பாருங்க, the bearing capacity of the coating in sand soil கொடுத்துனா from settlement consideration is not much affected by அப்படின்னு கொடுத்து. அப்ப செட்டில்மெண்ட் கன்சிடரேஷன் எதை அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னா இன்டென்சிட்டியோட அஃபெக்ட் பண்ணாது. ஏன் சார் அப்படின்னா இதுல வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்மளுடைய ஓகே, அதாவது நம்மளுடைய bearing capacity of the coating வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சாயிலுக்கு அதாவது bearing
அந்த சாயில்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு இருக்கு கவனம். சாயிலோட ஸ்டிஃப்னஸ் ஃபேக்டர் எப்படி இருக்கு. அது 2 ஒத்தையும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. நல்லா கவனிங்க. அந்த சாயில்ல ஸ்ட்ரெஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது ஃபர்ஸ்ட் விஷயம். சாயில்ல ஸ்டிஃப்னஸ் ஃபேக்டர் எந்த அளவுக்கு இருக்கு. அப்ப இந்த 2 விஷயத்த வந்து தான் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா சார்ந்தது. அப்ப நம்மளோட இன்டென்சிட்டி லோடுக்கு சம்மந்தமே இல்ல. அப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னாங்க, அப்ப வந்து உங்களுக்கு இன்டென்சிட்டி லோட சார்ந்திருக்காது. புக்லயே கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் லைன்ல. இன்டென்சிட்டி லோட சார்ந்திருக்காது. ஒன்லி ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சாயில் ஸ்டிஃப்னஸ் ஃபேக்டரே சார்ந்திருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே. அப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னா பி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே. அடுத்து பாருங்க. The shallow coating is provided in sandy soil. It carries an inclined load. Its bearing capacity can be என்ன கொடுத்துருக்கான் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஆசன்ஸ் தியரி தான் இது வரும். இது ஒரு சில அடிஷனல் பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். என்னென்ன வரும் அப்படின்னா இன்க்ளைன் லோடு பத்தியும் வராது. சேஃப் ஆஃப் ஃபுட்டிங், டெப்த் ஆஃப் ஃபுட்டிங், ஓகே. இன்க்ளைனேஷனோட அதே கொடுத்துட்டு இது வந்து டெர்சாய் தியரியோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான். டெர்சாய் தியரியோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் ஹான்சர் தியரி. ஓகே பாத்துக்கலாம். ஸ்கெம்டன் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது. உங்களுக்கு தெரியும் கோசிஸ் சைன்ஸோட கிளியர் தான் ஸ்கெம்டன் யூஸ் பண்ணுவோம். அன்ட்ரைன்ட் கண்டிஷன். ஓகே. சாண்ட் சாலிட் சூட்டபிளா இருக்காது. கோசிவ்ல அன்ட்ரைன்ட் கண்டிஷன் சூட்டபிளா இருக்கும். ஓகே. அடுத்து பாருங்க. இதோட இதெல்லாம் தெரிஞ்சா போதும். கேன்சல் ஃபார்முலா வேணா பெருசா போவோம். அப்ப ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே. அடுத்து which of the following formula is not used in estimating the load carrying capacity of driven vehicle. அப்ப என்ன பண்ணனும் following formula not used in அப்படினு கொடுத்தான். அப்ப ஹில்லி ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்ஜினியரிங் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணுவோம். டான்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். மேகா ஃபார்முலா வந்து இங்க யூஸ் பண்ண மாட்டோம். இங்க அப்படினா estimating the load carrying capacity of driven vehicle. அதுக்கு இங்க வந்து மேகா யூஸ் பண்ணுவோம். அப்ப சி தான் இதுல வந்து வெளிப்படுது. அப்ப என்ன சார் அப்படினா மேகா. இப்ப இதுதான் என்னன்னா யூஸ் பண்ணுவோம். நாட் யூஸ் estimating the load carrying capacity of driven. அடுத்து 54 பாருங்க. The weight of excavated soil is equal to superimposed load. அப்ப உங்களுடைய சூப்பர்இம்போஸ்ட் லோடுக்கு நீங்க எவ்வளவு அளவு சாயில் தோன்றீங்களோ அந்த சாயோட வெயிட் ஈக்குவலா இருக்கு அப்படின்னா ஃப்ளோட்டிங் ஃபவுண்டேஷன் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். தெரிஞ்சுக்கிறீங்க. அப்ப என்ன ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ளோட்டிங் ஃபவுண்டேஷன். அப்ப இந்த ஃப்ளோட்டிங் ஃபவுண்டேஷன் கொடுக்கறதுனால என்ன சார் அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னா செட்டில்மெண்ட் ரெடியூஸ் பண்ண முடியும். ஓகே. சாஃப்ட் சாயிலுக்கு சூட்டபிளா இருக்கும். மினிமம் சாயில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. அதுக்கடுத்து டிஸ்அட்வான்டேஜ் போட்டோம்னா லிமிட்டட் லோட் கெபாசிட்டிக்குள்ள தான் ஃப்ளோட்டிங் ஃபவுண்டேஷன் கொடுக்க முடியும். ஓகே. அதுக்கு சைட்ல அதுக்கு ஸ்பெசிபிக் டிசைன்ஸ் நிறைய இருக்கு. நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க ஃப்ளோட்டிங் ஃபவுண்டேஷன் கொடுத்தா செட்டில்மெண்ட் ரெடியூஸ் பண்ண முடியும். சாஃப்ட் சாயிலுக்கு சூட்டபிளா இருக்கும். சாயில் டிஸ்டர்பன்ஸ் மினிமைஸ் ஆகும். அவ்வளவுதான். மினிமம் ஆகும். அப்ப என்ன சார் அப்படின்னா எப்ப வெயிட் ஆஃப் தி எஸ்கவேட்டட் சாயில் வந்து உங்களுக்கு சூப்பர் இம்போஸ்ட் லோடுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப ஃப்ளோட்டிங் ஃபவுண்டேஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்து டெபாசிட் ஆஃப் கிளே லேயர். இது வந்து ஜஸ்ட் கான்செப்ட் क्वेश्चन தான் நீங்க பாத்துக்கணும். என்ன கொடுத்திருக்காங்கன்னா டெபாசிட் ஆஃப் கிளே 4 மீட்டர் திக் அண்டர் கோஸ் 10 சென்டிமீட்டர் செட்டில். ஓகே. அண்டர் ஏ பர்టిక్యులர் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன் கொடுத்திருக்கான். இப்போ டிசைன் ஸ்ட்ரெயினேஜ் லேயர் இஸ் இன்ட்ரோ듀ஸ்ட் இன் தி மிடில் ஆஃப் தி லேயர் அப்படினு கொடுத்திருக்கான். தி செட்டில்மென்ட் வில் பி அவ மிடில் ஆஃப் தி லேயர்ல ட்ரைனேஜ் கொடுத்துட்டானா அத அப்படியே எடுத்துக்கங்க. எவ்வளவு செட்டில்மென்ட் ஆகுதுன்னு கொடுக்குறானோ அத அப்படியே போட்டுக்க வேண்டியதான். இங்க டி ஈக்குவல் டு ஹச் பை டாப் அப்படினா நீங்க எதுவுமே பண்ண வேண்டியது. மிடில் ஆஃப் தி லேயர் கொடுத்துருக்கான். அப்ப மிடில் ஆஃப் தி லேயர்னா கண்டிப்பா மேலே கீழே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பக்கம் தான் ட்ரைனேஜ் ஆகிற மாதிரி இருக்கு. அப்ப வந்து நீங்க இருக்கக்கூடிய வேல்யூ ஹச் ஈக்குவல் டு டி அப்படின்னு அப்படியே எடுத்துக்கலாம். அப்ப செட்டில்மென்ட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா 10 சென்டிமீட்டர். 10 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர். பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே. அடுத்து 56 பாத்துங்க. வெயிட் 56 யூஸ் ஆஃப் சாம்பிளர் வித் லோவர் ஏரியா ரேஷியோன்னு கொடுத்துட்டோம். உங்களுக்கு தெரியும் ஏரியா ரேஷியோ கம்மி பண்ண சாண்டோட டிஸ்டர்பன்ஸ் கம்மியா இருக்குன்னா ஏரியா ரேஷியோ வந்து லிமிடேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு லெஸ் தென் 10% இருந்துச்சுன்னா நல்லது அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அப்படி கம்மியாக சாயில அதிக டிஸ்டர்ப் இல்லை அப்படின்னா அப்ப என்ன கொடுத்துருக்கான் யூஸ் ஆஃப் சாம்பிளர் வித் லோவர் ஏரியா ரேஷியோ தான் கொடுத்துருக்கான். ஓகே. ரெக்கமெண்டட் வேணும் எப்ப அதாவது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் சாம்பிள் டிகிரீஸ். ஓகே. உங்களுக்கு சாய் டிஸ்டர்பன்ஸை டிகிரீஸ் பண்றதுக்கு எப்படி இருக்கலாம் ஏரியா ரேஷியோ கம்மியா இருக்கலாம். டிஸ்டர்பன்ஸ் அதிகமாச்சுன்னா ஸ்ட்ரென்த் ரெடியூஸ் பண்ணும். அப்ப ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே. டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் சாம்பிள் டிகிரீஸ் அதான் கரெக்ட் ஆன்சர்.
அடுத்து பாருங்க அசசன்டிசம். அசசன் ஏ பாருங்க, கிளே காம்பவுண்ட் வெட் ஆஃப் ஆப்டிமம் ஹேஸ் கிரேட்டர் சியர் ஸ்ட்ரென்த் தென் when compacted ட்ரை ஆஃப் ஆப்டிமம் கொடுத்துருக்கான். ஓகே, தப்பு. அதாவது அதாவது ஒரு கிளே வந்து வெட் ஆஃப் ஆப்டிமம்ல இருக்கு அப்படின்னா ஹையர் வாட்டர் கண்டென்ட் இருக்கு. அது என்னென்ன செய்யும் அப்படின்னா வாய்ஸ் ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணும், பார்ட்டிகல் கான்டாக்ட் ஆகிறத லெஸ் பண்ணும், அதுக்கடுத்து வந்து என்னன்னா சியர் ஸ்ட்ரென்த்தோட வேல்யூவை ரெடியூஸ் பண்ணும். ஓகே, அதே கிளே ட்ரை ஆஃப் ஆப்டிமம்ல இருக்கு அப்படின்னா வாட்டர் கண்டென்ட் லோவரா இருக்கும், இன்டர் பார்ட்டிகளோட கான்டாக்ட் அதிகமா இருக்கும், கோசனால அதிகப்படியான நெருக்கம் இருந்து ஹையர் சியர் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். இது இப்ப அதே கிளேல ட்ரை ஆஃப் ஆப்டிமம்ல இருக்கும். வெட் ஆஃப் ஆப்டிமம்னா வாய்ஸ் அதிகமாகும், பார்ட்டிகல் கான்டாக்ட் விலகி போகும், அதிக சியர் ஸ்ட்ரென்த் கிடைக்காது அப்படின்னு சொன்னேன். ஆனா ட்ரை ஆஃப் ஆப்டிமம் நல்ல சியர் ஸ்ட்ரென்த் கிடைக்கும்னு சொல்றோம். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா கிளே காம்பாக்டர் வெட் ஆஃப் ஆப்டிமம் ஹேஸ் கிரேட்டர் சியர் ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காங்க. இப்பதான் சொன்னேன் வெட் ஆஃப் ஆப்டிமம் தான் எப்படி இருக்கான் லோவர், இங்க லோவர் கொடுத்துருந்தா கரெக்ட், லோவரா இருக்கும் சியர் ஸ்ட்ரென்த். இது ட்ரை ஆஃப் ஆப்டிமமோட கம்பேர் பண்ணா இது கிரேட்டரா இருக்கும். தப்பு. ட்ரை ஆஃப் ஆப்டிமம் தான் எப்படி இருக்கும் உங்களுக்கு அதிகமா இருக்கும் கிளேல, வெட் ஆஃப் ஆப்டிமம் விட. இப்பதான் என்னென்ன காரணம்னு நான் சொன்னேன். அப்ப என்ன சார் அப்படின்னா கண்டிப்பா ஏ தப்பு, கண்டிப்பா R2 தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்துக்கிறோம். அப்ப இந்த போர் வாட்டர் பிரஷர் இன் கிளே காம்பேக்டட் ட்ரை ஆஃப் ஆப்டிமம் இஸ் யூசுவலி நெகட்டிவ் கொடுத்துருக்கு. ஓகே, கரெக்ட் தான். ஒரு போர் வாட்டர் பிரஷர் மியூ சொல்லுவோம்ல, அது கிளே காம்பாக்டட் ட்ரை ஆஃப் ஆப்டிமம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா நெகட்டிவா இருக்கும். அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா நெகட்டிவ் மைனஸ் மியூ எடுத்துக்கணும். அப்ப ரீசன் வந்து கரெக்ட், ஏ தப்பு. எங்க சார் இருக்கு அப்படின்னா ஏ பாஸ், R2. ஓகே, அப்ப டி இஸ் கரெக்ட். 58 பாருங்க. என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா அசசன் ஏல the settlement of the soil is more under closely spaced pipe grooves னு கொடுத்துருக்கு. under closely spaced pipe grooves, under விட்டு பைப் கொடுக்குறோம்ல, பக்கத்து பக்கத்துல நீ தான் கொடுப்போம். ஆனா ஒண்ணு கூட கான்டாக்ட் கரெக்ட் தான், ஏ கரெக்ட் தான். அதுக்கடுத்து the stressing the soil is reduced to the overlapping stress zone. தப்பு. உங்களுக்கு இந்த ஓவர்லாப்பிங் நடக்கல, இந்த ஓவர்லாப்பிங் நடக்கும்போது அது ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்குன்னா எல்லா டோட்டலுக்குமே அதுல கான்சன்ட்ரேஷன் ஆகும். ஐ மீன் குவி அதை பாயிண்ட் ஆகுது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இங்க எல்லாம் ரெடியூஸ் ஆகாது, இன்க்ரீஸ் ஆகும். அதே பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த இடத்துல போகக்கூடிய அண்டர் விட்டு போய் இதுல உங்களுக்கு ஓவர்லாப் ஆகுது அப்படின்னா இங்க உள்ள ஸ்ட்ரெஸ் இந்த இடத்துல குவி, இங்க உள்ள ஸ்ட்ரெஸ் குவி, அப்ப இன்க்ரீஸ் தான் ஆகும். அப்ப the stressing the soil increase due to the overlapping of stress zone. ஓவர்லாப்பிங் ஸ்ட்ரெஸ் zone இந்த பாயிண்ட் தான். ஓகே, அப்ப அவங்களுக்கு இந்த இடத்துல எப்படி சார் இருக்கும் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் அதிகமாகி இன்க்ரீஸ் தான் ஆகும், ஸ்ட்ரெஸ்ங்கிறது ரெடியூஸ் கொடுத்துருக்கான். அப்ப இது தப்பு இந்த இடத்துல. அப்ப ஆர் கரெக்ட், ஏ கரெக்ட், ஆர் தப்பு. எங்க இருக்கு அப்படின்னு பாருங்க, ஏ இஸ் ட்ரூ, ஆர் இஸ் ஃபால்ஸ். அப்ப சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 59 பாருங்க. டு ட்ரைவ் ஹெவி பைல் இஸ் ஹார்ட் சைல்னு கொடுத்துருக்கான். ஓகே, அதுக்கு பெஸ்ட் டைப் ஹேமர் யூஸ் பண்ணுவோம். என்ன சரி பெஸ்ட் டைப் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்கலாம். டபுள் ஆக்டிங் ஹேமர் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஒரு டிராப் கேமரா இருக்கு அப்படின்னா அதிகப்படியான ஹெவி வெயிட்டை லிஃப்ட் பண்றதுக்கு டிராப் கேமரா யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இது இருக்கக்கூடிய எஃபிஷியன்சி ரொம்ப லோவா இருக்கும், அது செயல்படுத்தக்கூடிய விதமும் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். இதே டிராப் கேமரா ஹார்ட் சைடுக்கு இது ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. அதே சிங்கிள் ஆக்டிங் கேமரா இருக்கு. ஓகே, ஸ்டீம் ஆர் ஏர் வந்து லிஃப்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து இது எப்படி இருக்குன்னா டிராப் கேமராவோட கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகே, ஆனா கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் தான். எஃபிஷியன்சி வந்து டிராப் கேமரா அளவுக்கு இருக்கிறது கொஞ்சம் கூடுதலா கிடைக்கும் நமக்கு. எது சிங்கிள் ஆக்ட், டபுள் ஆக்டிங். டபுள் ஆக்டிங் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா இது ஸ்டீம் ஆர் ஏர் வச்சு தான் லிஃப்ட் பண்றாங்க. ஓகே, அதுக்கடுத்து ஹையர் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகுங்க, ஃப்ளோ ஃப்ரீக்வன்சி நல்லா இருக்கும், கண்டினியூஸா வந்து டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சிட்டு இருக்குல்ல, அப்ப அதோட ஃப்ளோ ஃப்ரீக்வன்சியும் அதிகமா இருக்கும். இது வந்து என்னன்னா கண்டினியூஸா உங்களுக்கு ஃப்ளோ நடந்துட்டு இருக்கும், ஃப்ளோ ஃப்ரீக்வன்சியும் அதிகமா இருக்கிறதுனால அதிகமா ஹார்ட் சைடுக்கு இந்த மாதிரியான டைப் ஆஃப் கேமரா, அதாவது டபுள் ஆக்டிங் கேமரா உள்ளதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அப்ப கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், ட்ரைவ் ஹெவி பைல் இஸ் ஃபைனிங் ஹார்ட் சைடு கொடுத்துருக்கு. அப்ப டபுள் ஆக்டிங் கேமரா தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்ப ஹார்ட் சைடு கொடுத்தா டபுள் ஆக்டிங். அப்ப பி இஸ் கரெக்ட் ஆன்சர் எடுத்துக்கங்க. அடுத்து பாருங்க, the failure of a pipe foundation is due to அப்படின்னு கொடுத்துட்டோம். பொதுவா ஃபெயிலியர்னு சொல்ல போனா ஜெனரல் ஸ்டீல் ஃபெயிலியர், லோக்கல் ஸ்டீல் ஃபெயிலியர், பஞ்சிங் ஸ்டீல் ஃபெயிலியர் அப்படின்னு இருக்கும். இப்போ நார்மலா ஜெனரல் ஸ்டீல் ஃபெயிலியர் அப்படின்னா ரொம்ப டென்ஸா இருக்கக்கூடிய சாண்டு, அப்புறம் ரொம்ப ஸ்டிஃபா இருக்கக்கூடிய சாயில்னா இந்த ஜெனரல் ஸ்டீல் ஃபெயிலியர் வந்து பொதுவா பார்க்கலாம் நீங்க.
இதுக்கு நம்ம டயகிராம் செட்டில்மென்ட்க்கு லோடுக்கும் போட்டாவே நல்ல வெல் டிஃபைன்டு கர்வ் வந்து கிடைக்கும். உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் ஃபுல் டெஸ்க்லயே. ஓகே. ஆ அதுக்கு அடுத்தது நல்லா அது எப்படி அதான் சொல்றேன். வெல் டிஃபைன்டு லோட் டயகிராம் கிடைக்கும். செட்டில்மென்ட்க்கு லோடுக்கு டயகிராம் போடலாம்னு சொல்லிட்டேன். அப்ப எப்படின்னா ஹை லோட் கேரிங் கெப்பாசிட்டி இருக்கும். எது ஜெனரல் சைக்கிள் இருக்கும். லோக்கல் சைடு ஃபெயிலியர் பொறுத்தவரை இது வந்து நார்மலா ரொம்ப டென்ஸாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸ் ஹேண்டாவும் இருக்கக்கூடாது. மீடியம் டென்ஸ்ல ஒரு மாடரேட்டா ஸ்டிப் சைலா இருக்கு அப்படின்னா அந்த இதுல லோக்கல் சைடு ஃபெயிலியர் அதை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்ப இங்க பெய்லி சர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா பார்சியலா அதாவது ரொம்பவும் நல்லா டயகிராம் கிடைக்காது நமக்கு. ரொம்ப லோவும் கிடைக்காது. மாடரேட்டா செட்டில்மென்ட் கிராஜுவலா நடக்கும். கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும். இது லோக்கல் சைடு ஃபெயிலியர். அதே பஞ்சிங் சைடு பொறுத்தவரையில இந்த சாலோ ஃபவுண்டேஷன்லாம் போடுறாங்கல்ல கம்மியான்றதுக்கு. சாலோ ஃபூட்டிங்ஸ் இல்ல சாலோ ஃபவுண்டேஷன் ஓகே. அந்த மாரி இடத்துக்குள்ள இது வந்து பஞ்சிங் செய்றாங்க. உடனே டக்குன்னு இறங்குற மாரி. நீங்க அதையும் பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து மிக்ஸ்டு சிஎஃப்இலயும் ஒண்ணு இருக்கு. ஜெனரல், லோக்கல் கலந்த மாரி. அதான் மிக்ஸ்டு சிஎஃப்இன்னு சொல்லுவோம். ஓகே. அப்ப பை ஃபவுண்டேஷன் எங்க சார் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஜெனரல் ஆர் லோக்கல் சிஎஃப்இல தான் பொதுவா யூஸ் பண்ணுவோம். ஓகே. இது வந்து கொஞ்சம் குழப்பம் இருக்கும். அதே ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பஞ்சிங் சிஎஃப்இலயும் குடுத்துருப்பான். அவன் இந்த இந்த பெயிலியர் ஆஃப் த பை ஃபவுண்டேஷன் இஸ் டியூ டு அப்படின்னு குடுத்துருக்கான். அவன் எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஒரு மீடியம் சாயிலா, ஒரு நார்மலா வந்து ஸ்டிஃப்பா இருக்கக்கூடிய சாயில், டென்ஸ் சாயிலா, இல்ல வந்து உங்களுக்கு ஒரு சாலோ ஃபவுண்டேஷனா அப்படின்னு எதுவுமே அவன் மென்ஷன் பண்ணல. ஒருவேள மென்ஷன் சாலோ ஃபவுண்டேஷன் குடுத்தா பஞ்சிங் செய்ய போறோம். ஏன்னா பொதுவா வந்து எல்லாத்துலயும் சாலோ ஃபவுண்டேஷன் தான் போட்டிருப்பாங்க. டீப் ஃபவுண்டேஷன் பர்ட்டிகுலர் சாயில் வந்து எஸ்பிசியோட வேல்யூ கம்மியா இருக்கக்கூடிய இடத்துல தான் போட்டிருப்பாங்க. அப்ப அந்த மாரி இடங்களுக்கு தான் மத்ததுக்கு போவாங்க. அப்ப நார்மல் சாலோ ஃபவுண்டேஷனுக்கு பஞ்சிங் சிஎஃப்இல தான் குடுப்பாங்கன்னு டிக் பண்ணலாம். ஆனா பொதுவா வந்து 5 ஃபவுண்டேஷன் குடுத்துட்டான் அப்படின்னா ஜெனரல் சிவில் லோக்கல் சிஎஃப்இல தான் வரும். அவன் கொஸ்டின் எப்படி கேட்கிறாங்கிற மோட பொறுத்து இருக்கு. இவன் ரஃப்பா குடுத்துருக்கான். எதையும் மென்ஷன் பண்ணாம. அதனால வந்து உங்களுக்கு ஏவும் வரலாம், டியும் வரலாம். அப்ப சால ஃபவுண்டேஷனும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணான் அப்படின்னா, உங்களுக்கு பஞ்சிங் சிஎஃப்இலே வரும். அதே வந்து உங்களுக்கு பொதுவா காமனா ஒரு நார்மல் சாயில், சாண்டி, கிராவல் இந்த மாதிரி நார்மல் சாயில் மென்ஷன் பண்ணிட்டான் அப்படின்னா ஜெனரல் சிவில் லோக்கல் சிவில். எய்தர் இதா வராது. ஓகே. அப்ப எய்தர் ஜெனரல் ஆர் லோக்கல் சிவில். எய்தர்னு போட்டுக்கலாம். எய்தர் இப்படி குடுத்துருக்கான் ஆப்ஷன். எய்தர் ஜெனரல் ஆர் சென்ட்ரல் சேர் ஆர் லோக்கல் சேர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்ப ரெண்டுமே டிக் பண்ணிக்கிறீங்க. கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஓகே. அடுத்து என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா ஆன் ஏ ஹைவே இஃப் த வெலாசிட்டி ஆஃப் ஏ மூவிங் வெஹிக்கிள் ஆன் ஏ லேன் வந்து 40 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகே. கிலோமீட்டர் பெர் ஹவர் கொடுத்துருக்கான். கீழே வெஹிக்கிள் பெர் ஹவர் தான் இருக்கு. ஓகே. பார்த்துக்கலாம். அடுத்து ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் வந்து 20 மீட்டர் கொடுத்துருக்கான். அப்ப மேல 40 கிலோமீட்டர் பெர் ஹவர் மீட்டர் பெர் செகண்ட்ல மாத்தலாம். ஓகே. அண்ட் ஆவரேஜ் லென்த் ஆஃப் த வெஹிக்கிள் 5 மீட்டர் கொடுத்துட்டான். பேசிக் கெபாசிட்டி என்ன சார் அப்படின்னு கேட்டிருக்கான். சார் பேசிக் கெபாசிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். அப்ப கெபாசிட்டி என்ன செய்யணும்? அதாவது ஜஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பீட வந்து நீங்க மாத்துங்க. மீட்டர் பெர் செகண்டுக்கு மாத்துங்க. மீட்டர் பெர் செகண்ட் கூட மாத்தனா மீட்டர் பெர் மினிட்ஸ் வச்சுக்கிறேங்க. அப்பதான் ஹவர் ஈஸியா இருக்கும். ஓகே. நீங்க மீட்டர் பெர் செகண்ட்ஸ் மாத்தி மறுபடியும் லாஸ்ட் ஹவர் கொண்டாதான் ஓகே தான். நான் ஜஸ்ட் வந்து என்னோட கால்குலேஷன் பர்பஸ்க்காண்டி என்னோட ஸ்பீட் என்ன செய்யணும் அப்படின்னா ஜஸ்ட் 40 கிலோமீட்டர் 1000 மீட்டர் மாத்த அவரை நல்லா பண்ணி ஜஸ்ட் சயின்ஸ்ல போடுவார். மினிட்ஸ்னா ஜஸ்ட் அளவு இருக்குன்னா போதும். செகண்ட்னா இன்னொரு அளவு இருக்கு. நடந்துட்டு அப்ப அடிச்சோம்னா 2 52 100 1 3 6 18 20 6 18 6 இப்படி போயிட்டு இருக்கான். அப்ப இதெல்லாம் பெருக்கிங்கன்னா உங்களுக்கு 666.67 மினிட்ஸ் தானே. மினிட்ஸ் அப்படின்னு யாரு மீட்டர் பெர் மினிட்ஸ். ஓகே. ஓகே. ஸ்பீடு ஆவரேஜ் லென்த் ஆஃப் தி வெஹிக்கிள் இத வந்து கொடுத்துட்டான். எவ்வளவு சார் அப்படின்னா 5 மீட்டர் கொடுத்தா ரொம்ப கவனம். அப்ப இங்க வந்து ஒரு வெஹிக்கிளோட லென்த் ஆவரேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா எல்எஸ்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன செய்யணும் ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸை கூட்டிக்கணும். ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் கொடுத்தா 20. அப்ப 20 மீட்டர் தான் கொடுத்துருப்பான். மீட்டர்ல பிளஸ் 5 மீட்டர் கொடுத்தா 25 கிடைச்சிச்சு. அப்ப எல்எஸ் கிடைச்சிச்சு, வெஹிக்கிளோட ஸ்பீடு கிடைச்சிச்சு. இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா கெபாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட் என்னோட விய என்னோட எல்எஸ் அளவு தான் போகும். ஓகே. அப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னா நீங்க ஓதிங்கன்னா கடைசியில 666.67 மேல இருக்கு. கீழே என்ன சார் இருக்கு அப்படின்னா எல்எஸ்சி 25 இருக்கு. நீங்க ஓதிங்கன்னா எப்படி வரும் அப்படின்னா 26.67 நல்லா கவனிக்கணும். வெஹிக்கிள் பர் மினிட்ஸ் தான் கிடைக்கும். எனக்கு எதுல ஆன்சர் இருக்கு அவர்ல இருக்கு. மினிட்ஸ் அவரா மாத்தனா வந்துருக்கு ஆன்சர் அளவால பிரிக்க வேண்டியதான். 26.67 வெஹிக்கிள் பர் மினிட்ஸ் இருக்கிறத ஜஸ்ட் அளவால பிரிக்கணும்னா வெஹிக்கிள் பர் அவர் அப்படின்னு கிடைச்சு. அப்ப 60 பெருக்கணும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா 1000 ரவுண்டப்பா வச்சுட்டா 1600 வெஹிக்கிள் பெர் அவர் அப்படின்னு கிடைக்கும். எங்க சார் இருக்கு அப்படின்னா
பி இஸ் கரெக்ட். 1600 வெஹிக்கிள் பெர் ஹவர். அடுத்து பாருங்க. இந்த பார்மேசன் வித் ஆஃப் த டபுள் லைன் நேஷனல் ஹைவேன்னு கொடுத்தான். பார்மேசன் வித்னா இப்போ ஒரு நடுவுல வெஹிக்கிள் போகக்கூடிய இந்த பாத்து கேரவே அதோட இறக்கம் இருக்குல்ல ரெண்டு சைடு அது ஷோல்டர். பார்மேசன் வித்னா இந்த ஷோல்டர்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த ஷோல்டரையும் சேர்த்துக்கிறோம் ரெண்டு சைடு நடுவுல இருக்கக்கூடிய உங்களோட கேரட்லையும் சேர்த்துக்கிறோம். இதான் பார்மேசன் வித் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்த்தா ஷோல்டர் இங்கிட்டு 2 மீட்டர் இங்கிட்டு 2 மீட்டர் நடுவில் இருக்கக்கூடிய கேரட் வந்து என்ன கொடுத்துருக்கான் டபுள் ஏன்னு கொடுத்துருக்கான். அப்ப 7 மீட்டர். அப்ப 7 பிளஸ் 2 2 4 அப்ப மொத்தம் 11 மீட்டர் வருது. எங்க சார் இருக்கு அப்படின்னா சி இஸ் கரெக்ட். அடுத்து 63 பாருங்க. என்ன பண்ணுதுன்னா ஜஸ்ட் வந்து ஒரு பக்கம் டைப் ஆஃப் ரோடு கொடுத்துட்டு இன்னொன்னு கேமரா எப்படி ப்ரொவைட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் வாட்டர் போர்ட் மெக்கட் ஜஸ்ட் நான் பார்த்துருக்கேன். வாட்டர் போர்ட் மெக்கட் என்ன சார் வரும் அப்படின்னா 1/48 ஓகே. அதாவது அப்ப ஏக்கு 3 பிட்னஸ் காங்க திக்கு தின்னா மென்ஷன் பண்றாரு. நான் தான் கொடுத்துருக்கேன். அப்ப 1/60 இங்க இருக்கு பாருங்க. இதாரு பிக்கு 2 எர்த்ரோட் அன்ட்ரீட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. எர்த்ரோட் தான் நம்பர் என்ன வரும் 1/20 இருக்கு. அப்ப சிக்கு 4 ரிஜிட் பேமெண்ட் காங்கிரீட் ரோட் 1/72 இதாரு. அப்ப டிக்கு 3 2 4 1 3 2 4 1 இப்ப ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். அதுக்கு அடுத்து 64 பாருங்க. which one of the following is taken into consideration while determining overtaking side distance in 4-lane highway அப்படின்னு கொடுத்து ஆப்ஷன் பார்த்தோன்னே டார்கெட் பண்ணிருப்பீங்க. ஓகே இருந்தாலும் பாருங்க. அப்ப ஒரு 4-lane highwayல உங்களுக்கு வந்து overtaking side distance எப்படி இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் டி பாருங்க. distance covered during reaction time plus distance covered during operation plus distance covered by opposite traffic. அப்ப என்ன செய்வோம் அப்படின்னா அதாவது S1 plus S2 plus S3 வச்சு ஒவ்வொரு பார்ல எடுத்து OST கண்டுபிடிப்பீங்கல அதெல்லாம் தனித்தனியா சென்டென்ஸ்ல கொடுக்கலாம். distance covered during reaction time அதான் S1. distance covered during operation அதான் S2. distance covered by opposite traffic இங்க இருந்து அங்க வரும்போது எதிர் லேபிள்ல தூரத்துல வரும். அது மூணையும் சமேஷன் பண்றது தான் OST. இருந்தா கொடுத்துட்டாவே நீங்க அதான் டார்கெட் பண்ணுவீங்க. அதான் டார்கெட் பண்ணணும். அது சப்போஸ் உங்களுக்கு தப்புன்னு தோணாதான் மத்ததுக்கு வரும். அப்ப என்ன சார் வரும் அப்படின்னா ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். அடுத்து பாருங்க. ஓகே அடுத்து 65 பாருங்க. the most suitable camera for mixed traffic conditions. ஓகே அப்ப என்ன வரும் கொஞ்சம் தூரத்துக்கு 2 எண்ட்ல இருந்து ஸ்ட்ரைட்டா கொடுத்துருக்கோம். அதுக்கு நடுவுல பேரபோலியா கொடுத்துருக்கோம். இதான் மிக்ஸ்ட் டிராஃபிக் கண்டிஷன். ஆக்சிடென்ட் தவிர்க்கிறதுக்காண்டி கொடுத்துருக்கோம். அப்ப காம்பினேஷன் ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் பேரபோல். ஆனா லாஸ்ட் ஒரு டைம் எக்ஸாம்பிள் கேட்டது இது ஸ்ட்ரெயிட் லைன் வச்சு கேட்டதுன்னா சிமிலர் ரோடு கேட்டது அதுக்கு அது ஜெயிக்கப்படுது. அடுத்து 66 கிரேடியன்ட் காம்பன்சேஷன். கிரேடியன்ட் காம்பன்சேஷன் இஸ் நாட் நெசசரி ஃபார் கிரேடியன்ட் பிளாட்டர் தான் அப்படின்னு ஆல்ரெடி காலேஜ் சொல்லியிருப்பேன். ஒரு 4% கீழே பிளாட்டரா இருக்கு அப்படின்னாவே என்ன செய்ய வேண்டியது கிரேடியன்ட் காம்பன்சேஷன் நாட் நெசசரி பண்ணனுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி இதே காம்பன்சேஷன் கிரேடியன்ட் லாகுமெட்ரிக் கிரேடியன்ட் வந்து நீங்க பண்ண கிரேடியன்ட் காம்பன்சேஷன் போட்டு கழிக்கணும். அதையும் ஆப்ஷன். அப்ப டி வந்து 4% கீழே போயிடுச்சு பிளாட்டரா இருக்கு அப்படின்னா கிரேடியன்ட் காம்பன்சேஷன்ங்கிறது நாட் நெசசரி இந்த ரோடுக்கு அப்படின்னு அர்த்தம். 67 பாருங்க. The extra widening of pavement because of psychological reason அப்படின்னு கொடுத்தான். மெக்கானிக்கல்னா NL ஸ்கொயர் டிவைட் பை 2R போடுவீங்க. சைக்காலஜி தான் கொடுத்தான். V டிவைட் பை 9.5 ரூட் R. V is correct. ஓகே அடுத்து கன்சிடர் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கானா கீழ பாருங்க கன்சிடர் the setback distance on a horizontal curve depends upon ஒரு horizontal curveல இந்த கர்வ் பார்க்கணும், ரேடியஸ் பார்க்கணும், சைட் டிஸ்டன்ஸ் பார்க்கணும், எல்லாமே இருக்கு. ஓகே நார்மல் கர்வ் வந்தா என்ன செய்வீங்க கர்வ்ல இருந்து கர்வோட ரேடியஸ் சைட் டிஸ்டன்ஸ் எல்லாமே தான் பார்க்கணும். 1 2 3 எல்லாமே தான். அப்ப டி இஸ் கரெக்ட். 68 அடுத்து பாருங்க 69 பாருங்க. for important road carrying fast traffic கொடுத்துருக்கான். ஆனா ஆவரேஜ் லெவலா எலிமினேஷன் எவ்வளவுனா 5000 ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கான். 30 lakhs கொடுக்கணும். ஓகே ஆவரேஜ் கொடுத்துட்டோம். ஓகே அடுத்து பாருங்க the surface stressing over an existing worn out flexible pavement is known as கொடுத்துருக்கு. அப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா சீல் கோட் வரும். இதே நான் ட்ரெயின் கோட்னு இருக்கு. ட்ரெயின் கோட் என்ன அப்படின்னா ஒரு கிரானுலர் பீஸ் கலர் போட்டு இப்பதான் அமுக்கி வச்சிருப்பாங்க ரோட்ல வச்சு. அப்ப அது மேல வந்து ஒரு லேயர் கொடுப்பாங்க பிட்டுமண் லேயர் வச்சு. அதான் ட்ரெயின் கோட்னு சொல்லுவாங்க. அதே டேக் கோட்னா என்ன அப்படின்னா ஆல்ரெடி அந்த இடத்துல ஒரு ரோடு இருக்கும்.
அது மேல இப்ப புதுசா வந்து இன்னொரு இது ஒரு ஒரு கான்டாக்ட் ஆகுறதுக்காண்டி குடுக்கக்கூடிய கோடு தான் டேக் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரவுட் கோட்ன்னு இருக்கு. இந்த கிரவுட் கோட்ங்கிறது அதிகம் ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்க்கு அதிகமா யூஸ் பண்ண மாட்டாங்க. ரிஜிட் பேமெண்ட், பிளாக் பேமெண்ட் அது மாதிரியான விஷயங்கள் தான் யூஸ் பண்ணுவாங்க. பிளாக் பேமெண்ட் எங்க சார் இருக்கு அப்படின்னா, இந்த பிரிட்ஜ் ஓவர்லாம் குடுக்குறாங்கல்ல, ரோடு மாரி அதுல வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்ப இங்க வந்து என்ன சார் வரும் அப்படின்னா, ஆ இந்த சர்ஃபேஸ் ஸ்ட்ரெஸ்ஸிங் ஓவர் அன் எக்ஸிஸ்டிங் வார்ம் ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்க்கு வந்து கிரவுட் சீல் கோட் தான் குடுப்பாங்க. மோஸ்ட் அப்ராப்ரியேட்ன்னு பார்த்தோம்னா சீல் கோட் தான் கரெக்ட் ஆன்சர். விஎஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே. அதிகமா இதுக்கு முன்னாடி டேக் கோட் தான் கால்குலேட் பண்ணியிருப்போம். ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரோடு சர்ஃபேஸ் மேல புதுசா ஒரு ரோடு போட போறோம்னா என்ன கோட் குடுப்போம்? டேக் கோட் அப்படின்னு குடுத்துருப்போம். அதே ஒரு கிரானுலர் பீஸ்னா ட்ரெயின் கோட் குடுப்பாங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. 71 பாருங்க. டைபார்சின் சிம் காங்கிரட் பேமெண்ட். கண்ண மூடிட்டு டிக்கலாம் லாங்குவேஜ் ஜாயின்னா என்ன ஃபுல்லா வாசிங்க. டைபார்சின் சிம் காங்கிரட் பேமெண்ட் ஆர் ப்ரொவைடட் அட் பேமெண்ட் குடுக்குது. எங்க லாங்குவேஜ் ஜாயின்ல குடுக்கும். அப்ப சி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்து இதுலயே வந்து நீங்க வந்து கான்ட்ராக்ஷன் சைனா குடுப்போம். 45 மீட்டருக்கு ஒருக்கா குடுப்போம். ஓகே. அதெல்லாம் இதுலயே டெஸ்ட்லயே குடுத்துருப்பேன். அந்த ஒரு சில கொஸ்டின் லைட்டா பார்த்துக்கிறேன். அடுத்து ட்ரைப் வே அப்படின்னு குடுக்குது. அப்ப ட்ரைப் வேங்கிறது என்ன சார் அப்படின்னா, ஓகே. அப்ப ட்ரைப் வேங்கிறது என்னன்னா, அதாவது ஒரு ரோடு இருக்குல்ல, கனெக்டிங் ஹைவே வித் கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மென்ட் ஃபியூயல் ஸ்டேஷன். அதாவது உங்களோட ரோட வந்து க எதோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, உங்களுக்கு ஃபியூயல் ஸ்டேஷனோட கமர்ஷியல் பர்ப்பஸ்க்காண்டி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ரோட் கனெக்டிங் ஹைவேஸ் வித் கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மென்ட் லைக் ஃபியூயல் ஸ்டேஷன். அப்ப ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதான் சொல்லுவாங்க ட்ரைவேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு டெக்னிக்கல் டேர்ம் தான் பார்த்துருக்கேன். ட்ரைவேஸ்னா என்ன அப்படின்னு ஒரு டெக்னிக்கல் டேர்ம். ஆல்ரெடி வந்து ஆங்கில கொடுத்துட்டு ஒரு சிஸ்டர் கிராசிங்ல சிஸ்டர் ஓவர் கிராசிங்ல எத்தனை சுவிட்ச் வரும், எத்தனை டைமண்ட் கிராசிங் வரும்னு பார்த்துருப்போம். அப்ப 2 பேர் ஆஃப் சுவிட்ச் வந்து கொடுத்துருப்போம். அது மொத்தம் 4 நம்பர் கொடுத்துருக்கோம். டைமண்ட் கிராசிங் வந்து 2 வந்திருக்கும் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அங்கே வந்து 1 in 8 பைலாம் கொடுத்துருப்பேன். இந்த ஆங்கிள் ஆஃப் இது வந்து தான் கொடுத்துருப்பேன். அக்யூட் ஆங்கிள்லாம் கொடுத்துருப்பேன். இங்க என்ன கேட்டிருக்கேன்னா ஜஸ்ட் டைமண்ட் கிராசிங் கொடுத்துட்டு நார்மலி சுட் நாட் பி பிளாட்டட் அண்ட் லெஸ் அக்யூரேட் கொடுத்துட்டான். அக்யூட்னு கொடுத்துட்டான். எந்த அளவுக்குன்னா 1 in 8.5 அளவுக்கு கொடுக்கலாம். பி இஸ் கரெக்ட் ஆன்சர். அப்ப சிஸ்டர் கிராசிங் சொல்லுவோம்ல. இப்படி வந்துட்டு போவோம். அப்புறம் அங்கேயும் இப்படி வந்துட்டு போவோம். இந்த மாதிரி சிஸ்டர் கிராசிங்லாம் என்ன செய்யும் அப்படின்னா, இந்த போர்ஷன்ல உங்களுக்கு டைமண்ட் கிராசிங்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்களே பாருங்க. ஷேப் வந்து கிட்டத்தட்ட ரயில்வே ட்ராக்ல வந்து ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி தான் இருக்கும். ஓகே. அங்கே தான் வரும். 2 நம்பர்ஸ் வரும். 2 நம்பர்ஸ் வரும் ஒரு சிஸ்டர் கட்டிங்ல. அதையும் வந்து இங்க சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. இங்க சுவிட்ச். அப்ப 2 ஃபேஸ் ஒரு சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 4 நம்பர் சுவிட்சஸ் இருக்கு. நான் ஆல்ரெடி பார்த்தது தான். ஓகே. அதுக்கடுத்து ஹேரிங் ஹோம் கிரிட் கேதரிங் லைன்ஸ் இஸ் யூஸ்டு கொடுத்துருக்காங்க. அப்ப எங்க சார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுடைய மார்ஷலிங் ஆர்டர் யூஸ் பண்ணுவோம். ஓகே. பி பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அதுக்கடுத்து உங்களுக்கு சில டெக்னிக்கல் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, டபுள் சென்ஷன் கொடுத்துருப்பாங்க. டபுள் சென்ஷன் இப்ப ஏ கொடுத்துருக்காங்க. அது எது சார் அப்படின்னா, உங்களுடைய மெயின் லைன் ட்ராக் இருக்குல்ல, அதோட ரிலேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ரிலேட்டட் டு மெயின் லைன் ட்ராக் கான்ஃபிகரேஷன். ஓகே. மார்ஷலிங் ஆரோட கனெக்ட்ல இருக்காது. மெயின் லைனோட கனெக்டா இருக்கும். அதுக்கடுத்து வந்து கன்டினியூட் ட்ராக் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னா ஒரு ட்ராக் மேல ஒரு ட்ராக் ஓவர்லாப் ஆகுது. ரொம்ப ஸ்பேஸ் ரெஸ்ட்ரிக்டடா இருக்கக்கூடிய பிளேஸ் வந்து ஓவர்லாப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடியதான் கன்டினியூட் ட்ராக்னு சொல்லுவாங்க. அதுல வந்து இந்த கெரிபோன் பேட்டர்ன்ஸ்லாம் வராது. இதுல அந்த சீல் இருக்கக்கூடிய கன்டினியூட் ட்ராக்லாம் வராது. அதே பேசஞ்சர் யாரும் இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, பேசஞ்சர் சர்வீஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். சிம்பிள் விட்டா கொடுத்துருப்பாங்க. அது பேசஞ்சர் யாருன்னு சொல்லுவோம். அப்ப வந்து ஹெரிங் போன் கிரிட் ஷேப்ல இருக்கக்கூடியது என்ன சார் அப்படின்னா, அந்த பேட்டர்ன் எடுத்து மார்ஷலிங் யாரும் சொல்லுவாங்க. அப்ப வந்து பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அதுக்கடுத்து பிக் அவுட் தி இன்கரக்ட் ஸ்டேட்மென்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஆர் யூஸ் டு சேஞ்ச் தி டைரக்ஷன் ஆஃப் தி இன்ஜின் கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தான். அப்ப என்ன செய்வோம்னா ஒரு இன்ஜினை வந்து ஒரு டைரக்ஷன்ல இருந்து ஒரு சேஞ்சஸ் மாத்தறோம்னா ட்ரையாங்கிள் யூஸ் பண்றோம். அதுக்கடுத்துனா அடுத்ததுனா ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆர் யூஸ்டு டு ஷிஃப்ட் வெஹிக்கிள் ஃப்ரம் ஒன் ட்ராக் டு அனதர். கரெக்ட் தான். ட்ரான்ஸ்ஃபர் ட்ரையாங்கிள் எல்லாமே என்ன செய்வோம் அப்படின்னா, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மூவ் பண்றது தான் இன்ஜின்ஸ் வெஹிக்கிள். ஓகே. அது வந்து ஸ்காட்ச் பிளாக் இஸ் யூஸ்டு டு பிரிவென்ட் தி எஸ்கேப் ஆஃப் வெஹிக்கிள் பியாண்ட் 30 ஆஃப் த சைடிங் கொடுக்கலாம். கரெக்ட். கரெக்ட் தான். ஸ்காட்ச் பிளாக் எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னா, அந்த வெஹிக்கிள் வந்து ரோலிங் ஆகுறத தடுக்கிறதுக்காக 30 இருந்து ரோலிங் நடக்கக்கூடாது. ஒரு ட்ராக் முடியுதுன்னா ரோலிங் நடக்கக்கூடாது. அதுக்காண்டி கொடுக்குறது தான் ஸ்காட்ச் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து கொடுக்குறாங்கன்னா பப்பர் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. ஓகே.
என்ன கேட்டிருக்கான்? இன்கரெக்ட் சாரி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தானே கேட்டிருக்கான். வெயிட். ஓகே. வரேன். அப்பர் ஸ்டாப் எதுல யூஸ் பண்ணுவோம்னா, அதான் டெட் எண்டு. ரயில்வே ட்ராக்ல வந்து ஒரு முட்டு மாரி கட்டி வச்சிருப்பான். இப்படி நட்டா மாதிரி கட்ட மாரி. ஸ்பீடா வந்தாலுமே இதுல தடுத்து நிறுத்திடும். அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு மேல தான். அதுக்கு மேலலாம் நம்ம டச்சுல நீ போயிட்டு ஆக்சிடென்ட் ஆயிடும். அதான். அப்ப ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் என்ன சொன்னேன்? வே ட்ராக்ன்னு சொன்னேன். அதாவது டைரக்ஷன் ஆஃப் இன்ஜின சேஞ்ச் பண்றதுன்னு சொன்னேன். இங்க என்ன பண்ணிருக்கு? சேஞ்ச் த டைரக்ஷன் ஆஃப் இன்ஜின். ட்ரையாங்கிள்ஸ் ஆர் யூஸ்டு டு சேஞ்ச் த டைரக்ஷன் ஆஃப் இன்ஜின். கரெக்ட் தானே? இந்தியன் யூஸ்டு சேஞ்ச் த டைரக்ஷன் இன்ஜின். ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் கரெக்ட். ட்ரான்ஸ்வர்ஸ் என்ன சொன்னேன்? ட்ரையாங்கிள் கரெக்ட் தான். இதுல எதுதான் பெர்ஃபெக்ட்டா அப்படின்னா ஏ கரெக்ட், சி கரெக்ட், டின்னு ஒரு சொல்லுது. ட்ரான்ஸ்வர்ஸ் என்ன செய்வோம் அப்படின்னா, அதாவது நம்ம வெஹிக்கிள் வந்து ஒரு ட்ராக்ல இருந்து another ட்ராக் மூவ் பண்ணுவோம். இங்க என்ன கொடுத்துருக்கான்? ட்ரான்ஸ்வர்ஸ் ஆர் யூஸ்டு டு ஷிஃப்ட் வெஹிக்கிள் ஃப்ரம் ஒன் ட்ராக் டு another. ஒன் ட்ராக் டு another. கரெக்டா தான் கொடுத்துருக்கான். ஓகே. சார் இது எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. இதுக்கு நான் வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு ஆன்சர் சொல்றேன். ஓகே. அடுத்து 26 பாருங்க. இந்த டைப் ஆஃப் டிரான்சிஷன் கர்வ் யூஸ்டு இன் இன்டீரியர் ரயில்னு கொடுக்குறோம். உங்களுக்கே தெரியும். இன்டீரியர் ரயில்ல அதிகம் நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா கியூபிக் பேரலா தான் யூஸ் பண்றோம். அப்ப பி இஸ் கரெக்ட் ஆன்சர். பாத்துக்கலாம். அதுக்கடுத்து ஷார்ப் கர்வ்னா லேமினேட் ஸ்பீட் யூஸ் பண்ணுவோம். ஓகே பாத்துக்கலாம். ஷார்ப் கர்வ் தான். The type of siding which may be omitted in case of there is a large interval successive coastals in between the departure stop அப்படின்னு கொடுத்துருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க அப்படியே. வெயிட். ஒரு நிமிஷம். ஓகே. ஓகே சார். பாப்போம். 78 77 என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா the type of siding okay siding which may be omitted in case of if there is a large interval successive foot train கொடுத்துட்டு between the departure stop கொடுத்துருக்கான். அப்ப கேட் சைடிங் சொல்லுவோம். இந்த கேட் சைடிங் எங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப ஸ்டீப் கிரேடியன் வருது அப்படின்னா அந்த இடத்துல ரன்வேல ஆக்சிடென்ட் தடுக்கிறதுக்காண்டி இது கொடுத்துருப்பாங்க. லார்ஜ் இன்டர்வல் கொடுத்துருப்பாங்க. ஓகே ஒரு ட்ரெயினுக்கு இன்னொரு ட்ரெயினுக்கு லார்ஜ் இன்டர்வல் கொடுத்துருப்பாங்க. பொலிஷனை தடுக்கிறதுக்கான முக்கியமான சொல்லணும்னா ஒன்று கூட ஆக்சிடென்ட் ஆகிடக்கூடாதுக்காக கொடுத்துருக்கிறது தான் இந்த கேட் சைடிங். அப்ப டி இஸ் கரெக்ட். இந்த டெக்னிக்கல் டேப் தான் பார்த்துட்டு இருக்கேன். அடுத்து கன்சிடர் த கரெக்ஷன் டு பி அப்ளை டு த பேசிக் லென்த் ஆஃப் ரன்வே கொடுத்துட்டோம். உங்களுக்கே தெரியும் கரெக்ஷன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன செய்வோம்? எலிவேஷன் கரெக்ஷன். ரெண்டாவது டெம்பரேச்சர், மூணாவது கிரேடியன்ட். இது ஆல்ரெடி क्वेश्चन பார்த்தது தான். அப்ப 1 3 2 1 3 2. அப்ப இது அது ஆப்ஷனோட மாத்தல. பில தான் அங்கேயும் கொடுத்திருக்கு. அதான் அப்படியே கேட்டிருக்கான். அடுத்து பாருங்க 29. The air speed of an aircraft வந்து 600 km/h கொடுத்துட்டான். If there is headwind வந்து என்ன கொடுத்துட்டான் அப்படின்னா 50 km கொடுத்துட்டான். Flying at a speed of அப்படின்னு கொடுத்துட்டான். அப்ப என்ன சொல்றான் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருப்பேன். கிரவுண்ட் ஸ்பீட் தான் கேட்டிருக்கான். அப்ப ஏர் ஸ்பீட்ல இருந்து அந்த ஹெட்விண்ட் ஸ்பீட் கழிச்சிட்டு கிரவுண்ட் ஸ்பீட் கிடைச்சிடும். அப்ப 600ல இருந்து 50 கிடைக்கும். ஓகே ஏர் அதாவது ஏர் ஸ்பீட் கேட்டனாவே அதை அப்படியே எடுத்துக்கணும். கிரவுண்ட் ஸ்பீட் கேட்டா இந்த கழிக்கணும் ஹெட்விண்ட். அப்ப கழிச்சா என்ன வரும்? 600 மைனஸ் 50 580 கிலோமீட்டர் வரும். அப்ப இங்க சார் அப்படின்னா பிஎஸ் கரெக்ட். இதே தான் இங்க கேட்டிருப்பான். ஆனா ரெண்டையும் கேட்டிருக்காங்க. ஏர் ஸ்பீட் கிரவுண்ட் ஸ்பீட் ஜஸ்ட் இங்க கிரவுண்ட் ஸ்பீட் வந்து கேட்டிருக்கான். அடுத்து 80 பாருங்க.
விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ரிப்பேர் டாக் அப்படின்னு கொடுக்குது. அப்ப கீழே உள்ளதுல வந்து இது வந்து ரிப்பேர்ல இல்லாதது அப்படின்னா மெரைன் ரயில்வே, லிப்ட் டாக்கு, ஃப்ளோட்டிங் டாக்கு எல்லாமே ரிப்பேர் டாக் தான். வெட் டாக் வச்சு தான் நமக்கு இல்ல. அப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னா டி தான். நாட் ரிப்பேர் டாக்னு கொடுக்குது. ஓகே, ஹார்வெஸ்ட் டாக்ஸ்ல வரும். அப்ப டி. ஓகே, அடுத்து A sewer has to carry large discharge கொடுத்துட்டு the shape of the sewer which has good stability for the above purpose. ஏன்னா லார்ஜ் டிஸ்சார்ஜ் கொடுத்துட்டான். அப்ப என்ன ஷேப் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அந்த குதிரை ஒரு கால் தரம் சொல்லலாம். ஹார்ஸ் ஷூ ஷேப். ஓகே, இதெல்லாம் ரொம்ப ஓல்டு டைப் பார்த்துக்கங்க. சீசர் கட்டன்ஸ். ஓகே, the self cleaning velocity normally adopted for the sewer design. இந்தியா உள்ளதான் எடுத்துக்கலாம். 0.75 ஆரம்பிச்சு 8 வரைக்கும் கொடுத்துருக்கோம். அப்ப இங்க 0.75 தான் 8 இருக்கு. 80%. B is the correct answer. இதான் self cleaning velocity BS. ஓகே, 83 பாருங்க. The type of bacteria which does not require light and free oxygen for existence அப்படின்னு கொடுத்துட்டு அப்ப என்ன வரும் உங்களுக்கு அப்படின்னா ஆனரோபிக் தான். ஆனரோபிக்கு ஆக்சிஜன் கொடுக்கணுங்கிற அவசியம் ஓகே, நாட் ரிக்வயர்ட் லைட் ஓகே அண்ட் ஃப்ரீ ஆக்சிஜன் ரெண்டுமே தேவையில்லை. அதே வந்து வாழ்ந்துட்டு ஆனா ஏரோபிக் வந்து பாக்டீரியா கொடுத்தா ஆக்சிஜன் கொடுக்கணும், ஏரேஷன் பண்ணணும். அப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னா அவன் நாட் ரிக்வயர்ட் லைட் அண்ட் ஃப்ரீ ஆக்சிஜன் கொடுத்துட்டான். அப்ப டி ஆனரோபிக் தான் வரும். பாத்துக்கலாம். ஃபெர்டிலிட்டியை பொறுத்தவரை ஏரோபிக் ஆனரோபிக் ரெண்டுமே கலந்தா வரும். ஓகே, அதுக்கடுத்து கன்சிடர் கொடுத்துட்டு கீழே இந்த யூனிட் ஆஃப் ஒர்க்கிங் இன் ஆனரோபிக் கண்டிஷன் கொடுத்துட்டு மேலே கொடுத்துருக்கான். அப்போ வந்து உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய ஸ்வெட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அது அனரோபிக் தான். செப்டி டேங்க் அனரோபிக் தான். இவாப் டேங்க் அனரோபிக் தான். இவங்க 3 பேர் தான் அனரோபிக், மத்த எல்லாமே ஏரோபிக்ல வரும். அப்ப இந்த ஸ்வெட் ரெசிஸ்டன்ஸ் டேங்க் தான் இருக்கு. செடிமெண்டேஷன் ஏரோபிக், ட்ரிக்கிங் பில்டர் ஏரோபிக். அப்ப 1 வந்து தான் அனரோபிக், மத்த ரெண்டுமே ஏரோபிக். அப்ப என்ன சார் வரும்னா 1 ஆகும். ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நான் கேட்டது அனரோபிக் கண்டிஷன் சார். அதான் 85 பாருங்க. பிக் அப் தி இன்கரெக்ட் ஸ்டேட்மென்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு. அது இன்கரெக்ட் தான் கேட்டிருக்கான். அப்ப பாருங்க ஃபர்ஸ்டே பாருங்க ட்ரிக்கிங் பில்டர் ரெடியூஸ் பிஓடி பிட்வீன் 80-85%. 60-70% தான் ரெடியூஸ் பண்ணும். ஓகேவா? அவன் 80-85 கொடுத்துருக்கான். 60-70% தான் எஃபிஷியன்சி ஆஃப் பிஓடி ரிமூவ். ஓகேவா? அதுக்கடுத்து இது தப்பு நீங்க தெரிஞ்சு போச்சு. அவன் இன்கரெக்ட் தான் கேட்டிருக்கான். ஆல்வே கொடுக்கல. அப்ப கண்டிப்பா இதான் ஆன்சர். இதை அடுத்து பாருங்க. In trickling filter, the process of mainly biological action. Okay. Human strand are used for cellular stimulation. Just தெரிஞ்சுக்கங்க. Human strand வந்து cellular stimulation. In a high rate of trickling filter எப்படி இருக்கும்? sewage recirculated. Okay. Recirculation factor கண்டுபிடிக்கலாம். Okay. தண்ணி பார்க்கலாம். அடுத்து ஹார்வேஜ் இஸ் இப்படி இருக்கும். ஹார்வேஜ்ங்கிறது ஒரு ட்ரை வேஸ்ட் தான். ஓகே, உங்க வீட்லயே வரக்கூடிய ஹவுஸ் ஹோல்ட் வேஸ்ட் தான். லைக் பேப்பர், பிளாஸ்டிக், கிளாஸ் இது எல்லாமே உங்களுக்கு ட்ரை வேஸ்ட் தானே. அப்ப ஹார்வேஜ் இஸ் a dry waste. A is the correct answer. அடுத்து ஓகே வெயிட். செகண்ட் ஸ்டேஜ் BOD is required for biodegradation ஆகும் போது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல கார்பனைசேஷன் நடக்கும், ரெண்டாவது ஸ்டேஜ்ல நைட்ரஜனைசேஷன் நடக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கேட்கல, செகண்ட் ஸ்டேஜ் தான் கேட்டிருக்கு. அப்ப நைட்ரஜனைசேஷன் மேட்டர் B is the correct answer. உங்களுக்கு கிராஃப் எப்படி சார் வரும் அப்படின்னா இப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிச்சிட்டா அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் இப்படி ஆரம்பிக்கும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், இது செகண்ட் ஸ்டேஜ். ஞாபகம் ஓகே. அடுத்து 88 நோ ட்ரீட்மெண்ட் இஸ் ரிக்வயர்ட் டியூரிங் தி டிஸ்போசல் ஆஃப் வேஸ்ட் வாட்டர் இஃப் டைல்யூஷன் ஃபேக்டர் அவைலபிள் இஸ் கொடுத்தோம். எந்த டைல்யூஷன் ஃபேக்டர் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது அப்படின்னா எபோ 500. ஓகே, டைல்யூஷன் ஃபேக்டர் வந்து 500 மேல போச்சு அப்படின்னா நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது A is the correct answer. அடுத்து பாருங்க ஓகே 89. அதாவது என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா the waste water having fluoride கொடுத்துட்டான். 15000 மீட்டர் கியூப் பர் டே கொடுத்துட்டான். ஓகே, அதுக்கு வந்து மில்லிகிராம் பர் லிட்டரோட சரி ஓகே ஃபர்ஸ்ட் கொடுத்து கேட் ஆடுவோம். அப்ப தெரியும் நம்ம fluoride கொடுத்துட்டான். ஓகே, டே இருக்கு காணோம். BOD கொடுத்துட்டான். 40 மில்லிகிராம் பர் லிட்டர் டிஸ்சார்ஜ். BOD தான் கொடுத்துட்டான். அதுக்கடுத்து டிஸ்சார்ஜ் இன்டு த ரிவர் ஹேவிங் ஃப்ளோ கொடுத்துட்டான். டிஸ்சார்ஜ் கொடுத்துட்டான். fluoride கொடுத்துட்டான். செகண்ட் BOD 3 மில்லிகிராம் பர் லிட்டர். வாட் வில் பி த BOD ஆஃப் மீன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம். அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம நார்மலா பார்த்துக்கிறது BOD மீன்ஸ் வந்து என்னது QS சரி CS into QS plus CR into QR or QS plus QR இங்க எல்லாமே கொடுத்துட்டோம். பெருக்கிக்க வேண்டியதுதான். அப்ப வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது என்ன
the wastewater having flow rate Q S கொடுத்துட்டான், BOD கொடுத்துட்டான். ஓகே, C கான்சன்ட்ரேஷன் BODனா CS. அதுக்கு என்ன கொடுத்துருக்கான், இங்க வந்து வெயிட் 0.5 மில்லிமீட்டர் கொடுத்துருக்கான். ஆனா மில்லிமீட்டர் டே எழுது. அப்ப இது மாத்தணும், மாத்திர வெயிட். அப்ப இது என்ன கொடுத்துருக்கான் உங்களுக்கு, QR கொடுத்துட்டான், BOD CR கொடுத்துட்டான். ஓகே, அப்ப நான் என்ன செய்யறேன்னா CS 15,000 மீட்டர் கியூப் பர் டே இன்டு 40 பிளஸ் CR என்ன கொடுத்துருக்கான் 3 இன்டு இதை கண்டுபிடிக்கணும் 0.5 மீட்டர் கியூப் பர் செகண்ட்ல அவன் கொடுத்துருக்கான். நான் எதுக்கு மாத்திரம் மீட்டர் கியூப் பர் டேக்கு மாத்திரம் செகண்ட் டேக்கு மாத்திரம். அப்ப என்ன செஞ்சா போதும், ஜஸ்ட்னா டேக்கு மாத்திரமா 60 இன்டு 60 இன்டு 24 பெருனா போதும். ஃபைனல் அவுட் நான் எழுதிறேன். இது 3200 720 24 பெருக்கணும்னா 43,200 கிடைக்கும். அப்ப இங்க 43,200 கீழே QS பிளஸ் QR 15,000 பிளஸ் 43,200 40,000. அதுக்கு எடுத்தா உங்களுக்கு BOD மிக்ஸ் கிடைக்கும். அப்ப ஃபைனலா போட்டோம்னா 40 இதே 4 வந்துருச்சா, இங்க 15 20 அது ஒரு 0 வரும். அப்ப 6 லட்சம் வருமா, 10 100 1000 10,000 வச்சு. ஓகே, இங்க வந்து கீழே வந்து அடிச்சா கடைசியில் 12.52 மில்லிகிராம் பர் லிட்டர் ஸ்ட்ரெயிட்டாக போட்டேன். 12.5 12.54 52 மில்லிகிராம் பர் லிட்டர். அப்போ ஆப்ஷன் ஏ செகண்டர்ஸ். இப்படி வைக்கணும் ஓகேல, ஏ செகண்டர்ஸ் 12.52 மில்லிகிராம் பர் லிட்டர். ஓகே, அடுத்து 90 அசஸ்மெண்ட் ரீசன் கொடுத்துருக்கான் பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பாருங்க, டி ஆக்சிஸ் கான்ஸ்டன்ட் இது ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டோம். இன்னொரு இடத்துல கொடுத்துருந்தோம், அப்படி கண்டினியூ கேட்டான். அதாவது நம்மளுடைய டி ஆக்சிஸ் கான்ஸ்டன்ட் வந்து ரீ ஆக்சிஸ் கான்ஸ்டன்டோட கிரெட்டரா இருக்கும் கொடுத்துருக்கோம். கரெக்ட் தான். ஆக்சிஜன் கன்சியூம்டு பை பாக்டீரியா கிரேட்டர் than rate of dissolved oxygen in the stream. கரெக்ட் தான், இதுக்கு தான் சொல்லிருக்கோம். அதாவது நமக்கு டி ஆக்சிஜன் கான்ஸ்டன்ட்லயா ஆக்சிஜன் அதிகமா இருக்கு அப்படின்னா உங்களோட பாக்டீரியா வந்து என்ன செய்யும் அப்படின்னா அதிகப்படியான அளவுக்கு என்ன செய்யும், டிசால்வ் ஆக்சிஜன் வந்து ஒரு ஸ்ட்ரீம் வந்து இது பண்ணும், டியூக்கு தகுந்த மாதிரி ஆக்சிஜன் கன்சியூம் பண்ணி எடுத்துக்கிறோம். அப்ப என்ன சொல்லலாம், இது கரெக்டான விளக்கம் தான், கரெக்டான ஆன்சர் தான். அப்ப போத் ஏ ஆர் ட்ரூ, ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 91 பாருங்க, the ratio of BOD into BOD5 BOD ultimate into BOD 5 days 5 days வந்து கேட்டு. அப்ப என்ன சார் வரும் அப்படின்னா உங்களுக்கு 4/3 அப்படின்னு வரும். அப்ப 4/3னா 1.33 சம்திங் வருமா, அப்ப 4/3 தெரிஞ்சுக்கலாம். அப்ப வந்து இந்த BOD இன்க்ளூட்ஸ்னா BOD ultimate equal to 4/3 into BOD 5 days அப்படின்னு வரும். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறேன். அப்ப 5 daysல இந்த அளவுக்கு எஃபிஷியன்சி சார் இருக்கேன், இப்பதான் மேல பார்த்தோம் 70-75%. இன்னைக்கு காலையில போய் பார்த்த மாதிரி இருக்கு. ஓகே, எவ்வளவு BOD எஃபிஷியன்சி வந்து BOD அல்டிமேட்ல இருக்கும் அப்படின்னு சொல்றேன். 5 daysல BOD அல்டிமேட்ல 70-75% இருக்கும். இது 5 days ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து அப்ப இங்க என்ன சார் வரும் அப்படின்னா 4/3 இங்க இருக்கு. சரி, ஒரு நிமிஷம் வெயிட். கரெக்ட், 68% தான். அப்ப உங்களுக்கு வந்து 4 3 அடிச்சோம்னா ஓகே கூட போற மாதிரி இருக்கும். ஓகே, கரெக்ட் தான் சார். ஓகே, அப்ப என்ன சார் வரும் அப்படின்னா 4/3 ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க 92 பாருங்க, in active switch process. ஓகே, in active switch process the active switch is added to இருக்கு. என்ன ஆட் பண்ணுவோம் அப்படின்னா அதாவது பிரைமரி சிலிபிரேஷன் ஆகி இன்டியூட் ஆட் பண்ணுவோமா, உங்களுக்கு இன்ஃப்ளோவா. அப்ப இங்க இருக்கு ஏ வந்துருப்பாங்க,
இன்ஃப்ளூயன்ட் இன்ஃப்ளூயன்ட் ஆஃப் ரெகுலர் செடிமெண்டேஷன் டைப். இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே. அப்ப ஏரேஷன் வந்து என்ன செய்யணும்னா ரிட்டர்ன் பண்ணி மறுபடியும் என்ன செய்யணும்னா சர்ச் வந்து எக்ஸசன் பண்ணக்கூடிய ப்ராசஸ். அதான் ஆக்டிவ் சர்ச் ப்ராசஸ் சொல்றது. சர்ச் ஆக்டிவ் பண்ணி மறுபடியும் என்ன செய்யறதுன்னா செரிமானம் பண்றது. அப்ப ஏஸ் கரெக்ட் ஆன்சர். சர்ச் செரிமானத்தை எப்படி சொல்லுவாங்க. ஓகே. அதுக்கடுத்து 93 மறுபடியும் அந்த சைக்கிள் வந்து செலவரி செரிமினேஷன் சைக்கிள் போகாது. மறுபடியும் ரிவர்ஸ் செரிமினேஷன் சைக்கிள் வந்து மறுபடியும் டிசிஷன் நடந்து அதுக்கடுத்து கசட கீழே வந்துடும். அடுத்த செலவரி கிளாரிஃபைட் வந்து போயிடும். ஓகே. Killing a tissue from air polluted disease called அப்படின்னு கொடுத்துருக்கான். என்ன வரும் அப்படின்னா நியூக்ளோசிஸ் கொடுத்துருக்கான். அதான் கரெக்டான ஆன்சர். அப்ப killing a disease திசுக்கள் சொல்லுவாங்க. disease from air polluted disease called அப்படின்னா நியூக்ளோசிஸ் is correct answer. பார்த்துக்கலாம். பொலிசன் வரக்கூடியதான். இதே குளோரோசிஸ்ங்கிறதுனா இந்த தாவரங்களுடைய இலைகள்லாம் மஞ்சளா பிடிச்சி போகுது. அதான் காரணம். அதே வந்து அப்சிஷன் அப்படின்னா என்னன்னா சேவிங் ஆஃப் லீவ்ஸ் ஆர் ஃப்ளவர்ஸ். அதே எபினஸ் ட்ரீ அப்படின்னா என்னன்னா அந்த லீவ்ஸ்லாம் பெண்ட் ஆகுது. ஸ்டியூடியஸ் ஸ்ட்ரெஸ்னால டவுன் பெண்டிங் நடக்குது. வளைஞ்ச மாதிரி இருக்குது. அப்ப ஏஸ் கரெக்ட் ஆன்சர் பார்த்துக்கலாம். க்ரோன் வாட்டர் இஸ் யூசுவலி ஃப்ரீ ஃப்ரம் கேட்டாங்க. நீங்க கொடுத்துட்டா ஓகே. க்ரோன் வாட்டர் இஸ் யூசுவலி ஃப்ரீ ஃப்ரம் கொடுத்து என்ன சார் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் சஸ்பெண்டட் யூனிவர்சிட்டி இருக்காது. ஆல்ரெடி கேட்டது அப்படியே கேட்டிருக்காங்க. ஓகே. சஸ்பெண்டட் யூனிவர்சிட்டி இருக்காது. ஓகே. அப்ப ஸ்டில் கண்டெயின் டிசால்வ்ட் மினரல்ஸ் லைக் சால்ட், ஃப்ளூரைட்ஸ், அயன்ஸ் அதான் அதிகப்படியான ஆன்சர் நம்ம கொடுக்குறது. அப்ப சஸ்பெண்டட் யூனிவர்சிட்டி தான் இருக்காது. ஃப்ரீ ஃப்ரம் தான் கொடுக்கலாம். இருக்காது. ஏ தான் இருக்காது. அடுத்து பாருங்க 95 the polluted water is on which அப்படின்னு கொடுக்குது. ஒரு polluted waterல என்ன இருக்கும் அப்படின்னா அதாவது அன்டிசைரபிள் சப்ஸ்டன்சஸ் எல்லாம் அதுல கலந்துருக்கு. ஓகே. அது ட்ரிங்கிங்கோ டொமஸ்டிக்கோ யூஸ் பண்ணக்கூடாது. polluted water தான். அப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா consists of undesirable substances rendering it unfit for drinking and domestic use. ஓகே. அப்ப B is correct. ஓகே. அடுத்து the velocity of flow of water in sedimentation tract is about அப்படின்னு கொடுத்துருக்கு. எவ்வளவு சார் வரும்னா மினிட்ஸ்ல சொல்லணும், சென்டிமீட்டர் பெர் மினிட்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா 15 30 சென்டிமீட்டர் பெர் மினிட்ஸ். ஓகே. இங்க இருக்கு 15 30 சென்டிமீட்டர் பெர் மினிட்ஸ். டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். பார்த்துட்டு 97 பாருங்க. as compared to rapid sun filter ஸ்லோ sun filter எப்படி இருக்கும் அப்படின்னு கொடுத்து சில விஷயங்கள் கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒண்ணு பாருங்க ஸ்லோவர் ஃபில்ட்ரேஷன் ரேட் கரெக்ட் தான். என்ன கேட்கலாம் as compared to rapid sun filter ஸ்லோ sun filter தான் Q அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸ்லோவர் ஃபில்ட்ரேஷன் ரேட் கரெக்ட் தான். ஏன்னா இதோட 30 டைம்ஸ் rapid sun filter கூட வந்து நடக்கும். அதாவது 3000 to 6000 நடக்கும்னு சொல்லுவாங்க. நீங்க பார்த்துருக்கீங்க. 10 to 20 இங்க இருக்கு, 3000 to 6000 இங்க இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகே. சரி 10 to 100 இங்க இருக்கு, 3000 to 6000 இங்க இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகே. அடுத்து அடுத்து ஹை ரெசிஸ்டன்டா அதாவது வெரி ஸ்லோனா அதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா லெசர் எஃபிஷியன்சி இன் மோலார் பாக்டீரியா இல்ல அது நல்லா இருக்கும். இது ஸ்லோ சென்டிமீட்டர் ரேபிட் சென்டிமீட்டரோட ஹையர் எஃபிஷியன்சி இன் மோலார் பாக்டீரியா. அப்ப இது கரெக்ட்டா இருக்கும். அப்ப 1 4 இங்க இருக்குன்னு பாருங்க. அப்ப 1 4 சி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 98 பாருங்க. குளோரின் டிமாண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு கொடுத்துட்டோம். அப்ப குளோரின் டிமாண்ட் வந்து ஆஃப் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு கொடுத்துட்டோம். என்ன சார் வரும் அப்படின்னா நம்ம எவ்வளவு அப்ளை பண்றோம் மிஞ்சி கிடக்கக்கூடிய ரெசிடியூ எவ்வளவு ரெண்டு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது. இப்போ குளோரின் டிமாண்ட் நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எவ்வளவு அப்ளை பண்ணிருக்கீங்க அதுக்கடுத்து ரெசிடியூ ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா தெரிஞ்சிடும் உங்களுக்கு எவ்வளவு டிமாண்ட் இருக்கும். டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அதுக்கடுத்து ஆக்டிவேட்டட் கார்பன் இஸ் யூஸ்டு ஃபார் கொடுத்துருக்கு. அப்ப ஆக்டிவேட்டட் கார்பன் என்ன சார் அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத துர்நாற்றம் அடிக்குது அப்படின்னா அந்த ஆர்டர்னு சொல்லுவாங்க. அந்த துர்நாற்றத்தை ரிமூவ் பண்றதுக்கு யூஸ் பண்றது ஆக்டிவேட்டட் கார்பன். இப்ப எங்க இருக்கு அப்படின்னா ரிமூவிங் ஆர்டர்ஸ் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். பாத்துக்கங்க. அதுக்கு 100வது क्वेश्चन பாருங்க. ஓகே சார். The layout of distribution system in which water flow towards the outer periphery is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு அவுட்டர் பெரிஃபெரி கொடுத்துட்டான். அப்ப அவுட்டர் பெரிஃபெரி வந்து உங்களுக்கு ரேடியல் சிஸ்டம் தானே. layout of distribution system வந்து அவுட்டர்ல கொடுத்துருக்கான். அப்ப உங்களுக்கு என்ன சார் வரும்னா உங்களுக்கு ரேடியல் சிஸ்டம் தான். அங்கேயும் வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்றதுக்காண்டி என்ன செஞ்சிருப்பாங்கன்னா வாட்டர் டேங்க் அமைச்சு அங்கேயும் ஹை ப்ரெஷர் தண்ணி அனுப்புவோம். அப்ப ரேடியல் சிஸ்டம். அப்ப the rate of distribution system in which flow towards the outer periphery. ஓகே. அப்ப என்ன செய்வோம் அப்படின்னா இங்க இருந்து டிஸ்ட்ரிபியூஷன் கொண்டாந்து இங்க ஒரு டேங்க் வச்சிருவோம். இங்க இருந்து இங்க ஒரு ஃப்ளோ கொடுப்போம்.
அதுலேருந்து இதே மாதிரி அங்கேயும் பிரிச்சு பிரிச்சு அங்கேயும் வாட்டர் டேங்க் வச்சு அங்கேருந்து ப்ரெஷர் அதிகம் கொடுக்கும். அதாவது ரெகுலர் சிஸ்டமா ப்ரெஷர் சிஸ்டம் சொல்லுவாங்க. சிஎஸ் கட்டர்ஸ். ஓகே. 101ஓட ஸ்டாப் பண்றேன். 101 பாருங்க. இதே வந்து உங்களுக்கு தெரியும். கிரிட்டியன் சிஸ்டம் பார்த்துருப்பீங்க. ட்ரீ மாதிரியே ஷேப் இருக்கும். ஓகே. அதே உங்களுக்கு தெரியும். அது அட்வான்டேஜ் சொல்ல போனோம்னா அட்வான்டேஜ் இல்லை, இருக்கிறதுலே ஒரு ஓல்டு டவுன் தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு இடத்துல தீர்ப்பு இருந்துச்சுன்னா அதிகப்படியான தண்ணிலாம் எடுக்க முடியாது. அதிகப்படியான லென்த்தா பைப் இருக்காது. ஏன்னா அது வந்து தான் அட்வான்டேஜ். ஆனா வந்து ஒரு ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் வந்துச்சுன்னா அங்கே மேல ஹெட்ல இருக்கக்கூடிய வால்வு ஆஃப் பண்ற மாதிரி இருக்கும். தெருவோட ஹெட்லே, அந்த ஸ்ட்ரீட்டோட ஹெட்லே அப்படிங்கும்போது டோட்டலா வந்து அஃபெக்ட் ஆகும். எல்லா வீட்டுக்கும் தண்ணி போகாது. ஓகே. அதே மாதிரி கிரிட்டியன் சிஸ்டம் கொடுத்துருக்கோம். இன்டர் கனெக்டர் பைப். ஓகே. ஃபர்ஸ்ட் அதை சர்க்குலரா கொடுத்துருப்பாங்க. நடுவில் பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட கிரிட்டியன் சிஸ்டமும் உங்களுக்கு அந்த சர்க்குலர் சிஸ்டம் ரிங் சிஸ்டம் ஒரே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு அந்த அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, பார்த்துக்கிடுங்க. அடுத்து 103 நிறுத்துறேன். 103 பாருங்க. மேட்ச் லிஸ்ட் 1 கொடுத்துட்டாங்க. இங்க மேட்ச் லிஸ்ட் 2 கொடுத்துட்டான். இங்க என்ன கொடுத்தானா கம்ப்ரஷன் மெம்பர் கேரி டெட்ரோல் ரேடியோ ஒரு 180 உங்களுக்கே தெரியும். ஓகே. அப்போ அப்ப ஏக்கு என்ன சார் அப்படின்னா 2 வந்து அடுத்து பாருங்க. கம்ப்ரஷன் மெம்பர் கொடுத்துட்டான் கவனம். மெம்பர் கேரி கம்ப்ரஸிலோ டியூ டு விண்ட் ஆர் சிஸ்மிக் போர்ஷன் கொடுத்தான். அப்ப என்ன சார் வரும்? இதே டென்ஷனா 350 கம்ப்ரஷனா 250. 2 அப்படிக்கு 3ல பார்த்துக்கலாம். அடுத்து பாருங்க. The member carry tension. Okay. But which is reversible stress occur between intersection. Okay. அப்ப என்ன சொல்றோம்? டென்ஷன் கொடுத்தா கம்ப்ரஷன் கொடுத்ததுனால 250. இதுக்கு 300. அப்ப 3. அப்ப சிக்கு 1ல வந்துரும். அப்ப 2 3 1 கரெக்ட் ஆன்சர். 2 3 1 கரெக்ட் ஆன்சர். பி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே. சார் 101 ஸ்டாப் பண்றேன். நாளைக்கு மார்னிங் மேக்ஸிமம் முடிக்க முடியலனா ஈவினிங் செஷன்ல ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கிளாஸே உங்களுக்கு முடிச்சிடலாம் டோட்டலா. ஏன் இப்ப கம்மியா வருது அப்படின்னா நான் கண்டினியூஸா கிளாஸ் எடுத்து எனக்கு த்ரோட்டே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கண்டினியூஸா முடியல. அதனாலதான் உங்களுக்கு கொஞ்சம் அதையும் எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு நாளைக்கு முடியும். நான் கொஞ்சம் ஸ்பீடா முடிச்சா இன்னைக்கு காலையில முடிச்சிருப்பேன். இப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு மார்னிங் நாளைக்கு ஈவினிங் வரை வந்துடும் நினைக்கிறேன். மாடல் டெஸ்ட் ஃபைல்ங்கிறது. ஓகே, அதோட உங்களுக்கு முடிஞ்சிடும். உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு குரூப்ல எல்லா பிடிஎஃப் உடையதையும் நான் அனுப்புறேன். உங்களுக்கு டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க. எனக்கு அப்பப்ப நான் ரிப்ளை பண்றேன். என்னால கன்வின்ஸா கத்த முடியல. எனக்கு அப்படியே ஜனவரி 2ஆம் தேதி கிளாஸ். இடையில வந்து டெஸ்ட் பேட்ச் போறது கொஞ்ச நாள் முன்னாடி தான் பிரேக் இருந்துச்சு. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தான் கன்வின்ஸா இருக்க முடியல. இல்லாட்டி நான் இன்னைக்கு காலையிலே முடிக்கலாம்ங்கிறது தான் என்னோட பிளான். 2 நாளைக்கு முன்னாடி நான் யோசிச்சது இன்னைக்கு மார்னிங் கிளாஸோட முடிச்சிடுவோம். கரெக்டா முடிக்கிற மாதிரி செட் போடலாம் அப்படின்னு நினைச்சேன். கொஞ்சம் இப்ப லாஸ்டா ஒரு 2 கிளாஸ் 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் எடுக்கிறதுனால வந்துருச்சு. எப்படியா இருந்தாலும் கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. நாளைக்கு மார்னிங் கூட முடிக்க பாக்குறேன். ஏன்னா இன்னும் 99 கொஸ்டின் முடிக்கிறது. அப்படியே முடிக்க முடியல, ப்ராப்ளம் அதிகம் வருது, இனிமே பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ்ல அப்படின்னா நாளைக்கு ஈவினிங் கூட ஒரு 3/4 மணி நேரம் 1 ஹவர் போட்டு நான் முடிக்கிறேன். சார் கிளியர் புரியுதா இருக்கா? அதுக்கடுத்து இன்னொரு விஷயம், ஏஐல தான் உங்களுக்கு வேகன்சி பிக்கு அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆட் பண்ணுவாங்க கண்டிப்பா. உங்களுக்கு டிப்ளமோக்கு அவ்வளவுதான் ஆட் பண்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். பண்ணாலும் குறைச்ச நம்பர் தான் ஆட் பண்ணுவாங்க போல. ஆனா ஏஐ தான் இருக்கிறதே அதிகபட்சம் இருக்கு. இனிமே ஆட் பண்ணுவாங்க கண்டிப்பா. அதனால வந்து ஏஐ கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இருக்கு. ஏன்னா இதை விட்டீங்க அப்படின்னா அடுத்த டிப்ளமோ வந்து இந்த தாட்டி போஸ்டிங் எதிர்பார்க்க முடியாது. அடுத்த டைம் எலெக்ஷன் வேற வருது. அதனால எப்படி உள்டாவா மாறப்போகுது தெரியல. அதனால இந்த ஏஐ விட்டுறாங்க. அதை மைண்ட்ல வச்சுக்கிறேன். சார் கிளியர்? டவுட் இருக்கா நீங்க நடந்ததுல? இது கொஸ்டின்ஸ்னா சொல்லுங்க. ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் நான் குரூப்ல அனுப்புறேன்னு சொன்னேன். ப்ரீடேட்ல கொஞ்சம் ஒர்க்கா இருக்கு. அனுப்பிடுவேன் கண்டிப்பா. ஒரு 3 கொஸ்டின் விட்டு வச்சிருக்கேன் பிளேஸ்ல. MT4. சார் நீங்க நடந்தது இந்த டிஸ்கஷன் யாரும் டவுட் இருக்கா? இருக்கீங்களா ஃபர்ஸ்ட்? எத்தனாவது கொஸ்டின் சார்? டவுட் இல்லீங்களா? ஓகே, சவுண்ட் கேட்கல சார் எனக்கு. ஓகே தானே? எஸ் சார், ஓகே சார். ஓகே. ஓகே சார். அதாவது உங்களுக்கு இது டிஸ்கஷன் முடிஞ்சாலும் அவ்வளவுதான் அப்படின்னா இல்ல. நீங்க எப்ப வேணுமாலும் என்கிட்ட டவுட் கேட்டுக்கலாம். எக்ஸாம் வரையுமே நான் வந்து உங்களுக்கு என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுவேன். வாட்ஸ்அப்ல மேக்ஸிமம் கால் பண்ணாதீங்க. எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்க வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெயில் போட்டு வச்சீங்கன்னா நம்ம நடத்துற டிஸ்கஷன் மட்டும் இல்ல, மத்த உங்களுக்கு ரிலேட்டடா ஏதாவது பாக்குறீங்க, ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல கான்செப்ட் பாக்குறீங்க, உங்களுக்கு புரியல அப்படின்னாலுமே நான் கண்டிப்பா எக்ஸாம்லயே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அதனால வந்து இதுவரை நான் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னா இல்ல, எப்பவுமே எக்ஸாம்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஆனா நீங்க எனக்கு ஒர்க் நீங்க தான் கேட்டு வாங்கிக்கிறது.
சார் இந்த டவுட் எனக்கு இது புரியல சார், இத எப்படி பார்க்குறது? அப்படின்னு நீங்க என்ட்ட வாய்ஸ் மெயில் போட்டீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா வந்து நான் எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டு நான் ரிப்ளை பண்ணிடுவேன். ஏன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன். ஓகே. ஓகே சார். இதோட ஸ்டாப் பண்றேன். தேங்க் யூ சார். ஓகே. தேங்க்யூ சார். ஓகே.